அவர் குறித்த ஒரு காணொளி வீடியோ காட்சி ஒன்று நூலக மேல் மண்டபத்தில் இடம்பெறும். அதனையும் பார்வையிட்ட பின்னர் நாங்கள் அவரை நினைவு கூர்ந்த மதிய உணவை அருந்தி வீடுகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். பொதுவாக அவருடைய உடல் இங்கு வைக்கப்பட்டிருந்த போது அவர் குறித்த உரைகள் பலராலும் நிகழ்த்தப்பட்டிருந்தன. அதை விடவும் இன்றைக்கு ஒரு மாதம் கடந்த நிலை அவரை இழந்திருக்கிறோம் என்கிற துயரம் சார்ந்து ஆற்றப்பட்ட உரையிலிருந்து இன்னொரு பரிமாணமாக அவர் குறித்த நினைவுகளை நாங்கள் இன்றைக்கு மீட்கக்கூடியதாக இருக்கும். அவர் தொடர்ந்தும் இன்னும் சில காலங்கள் இங்கே வாழ்ந்து தன்னுடைய செயற்பாடுகளினுடைய இன்னொரு பரிணமிப்பை அவர் வழங்க முடியும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் எல்லோருமே கேட்ட ஒரு விஷயம், சரி இப்படி திடீரென்று அவர் மறைந்ததென்றால் எப்படி உடனடியே இந்த இறப்பு ஏற்பட்டது என்று. அதுக்கான எந்த அடையாளங்களும் இருக்கவில்லை. ஏறத்தாழ 2 வருடங்களாக அவருடைய செயற்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்தன. ஒரு வருடம் ஏறத்தாழ அவர் தொடர்ந்து நடமாட முடியாத அளவுக்கான குறைபாடு ஏற்பட்டு கொண்டு வந்தது. அன்னைக்கு 2 மாதங்களாக எழுந்து நடமாடுவதற்கு இன்னொருவருடைய உதவி இல்லாமல் முடியாத ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட உடனடியாக உறப்பு ஏற்படலாம் என்ற நினைப்புக்குரிய எந்த அடையாளங்களும் முதல் நாள் இரவு வரை கூட இருக்கவில்லை. அது நடந்திருக்கக்கூடிய 5:30 காலை 5:30 மணிக்கு முன்னர் கூட 1 மணி நேரத்துக்கு முன்னர் அவர் உரையாடியிருந்தார். தனக்கு உதவிக்கு வரக்கூடிய வசந்தி அவர்களோடு உரையாடியும் இருக்கிறார். அந்த வகையில் நினைத்திருக்காத ஒரு வேளையில் அவருடைய மறைவு ஏற்பட்டது என்ற உணர்வோடு தான் அவருடைய உடல் இங்கு வைக்கப்பட்டிருந்த நாளில் எல்லோரும் தங்களுடைய அஞ்சலி உரையை நிகழ்த்தியிருந்தார்கள். இன்று அதை கடந்து இதுவரையில் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பங்களிப்புகள் சார்ந்து அல்லது அவரோடு ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய நினைவுகளை மீட்பதாகவும் எல்லோருமே தங்களுடைய மனப்பதிவுகளை இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு தொடக்க உரையாக நான் என்னுடைய சில கருத்துக்களை இங்கே சொல்ல முடியும். எனக்கு பின்னர் அவருடைய மகள் அவர் சார்ந்த தன்னுடைய சில நினைவுகளை மீட்ட பின்னர் நிகழ்வுகள் இங்கு தொடரும். நான் ஏற்கனவே சொன்னது போல மலர் அஞ்சலி, அதுக்கு பின்னர் ஒருவருடைய நினைவு பகிர்வுகளும் இடம்பெறும். இன்னும் பல பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு அவசியம் இருக்கும். அந்த நினைவு பகிர்வுகள் 2 தளங்கள்ல இருக்கும். ஒவ்வொருவரும் எங்களுடைய சொந்த அனுபவம் சார்ந்து பேசுவதாகவும் இருக்கும், அவருடைய பங்களிப்பு சார்ந்ததாகவும் இருக்கும். அந்த அவருடைய பங்களிப்பு சார்ந்து வருகிற போது அதிலே எங்களுக்கும் அவருக்குமானதும் இருக்கும். பொதுவான சமூகம் சார்ந்த அவருடைய பங்களிப்பு என்பதும் இருக்கும். அது ஏற்கனவே வலியுறுத்தப்பட்ட விடயங்கள். நான் என்னுடைய சொந்த அனுபவமாகவும் அதனை சொல்லியிருந்தேன். அவருடைய கணவர் முற்று முழுதாக தன்னை சமூகத்துக்காக அர்ப்பணித்து இருந்த ஒருவர். குடும்பத்துக்கான எந்த ஒரு பண தேடலும் அவருடைய கணவரிடமிருந்து இல்லை. முற்றிலும் இவர் சம்பாதிக்கும் அந்த மாத வருமானத்தை அவர் அப்படியே வந்து கணவரிடம் கொடுப்பார். அந்த செலவுகளை கணவர்
கவனிப்பார். அவருடைய பிள்ளைகளுக்கு கூட அம்மாவினுடைய உழைப்பில தான் எங்களுடைய குடும்பம் நடக்கிறது என்பதே தெரியாத வகையில் அது அமைந்திருந்தது. எந்த ஒரு தேவைக்கும் தாயாரிடம் பிள்ளைகள் தங்களுக்கான பண தேவையை கேட்டது கிடையாது. தந்தையிடம் கேட்பதாகத்தான் இருக்கும். அந்த வகையில் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பது தந்தை என்ற ஒரு காட்சி அவர்களுக்கு பரிந்திருந்தாலும் கூட உண்மையில் அதை தாயாரினுடைய உழைப்பு சார்ந்தது. தன்னுடைய கணவர் அவ்வாறு முழு அளவில் சமூகத்துக்கு தன்னை அர்ப்பணித்து செயற்படுகிற அந்த தளத்தில் அது அவ்வாறு இயங்குகிற போது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கே அது அவ்வாறு இருக்கிறது என்பது தெரியாத வகையில் தந்தையிடமிருந்து பிள்ளைகள் பணத்தேவையை பூர்த்தி செய்வது என்ற நடைமுறையை ஏற்படுத்தி கொண்ட பள்ளியம்மை அவர்கள் எங்களுக்கு ஒரு விடயத்தை வலியுறுத்தினார். ஆனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது அவருடைய மகளை நான் திருமணம் செய்ய எதிர்காலம் இருக்கிறது என்ற நினைப்பு சார்ந்த அல்ல, இது எல்லா தோழர்களுக்குமே அவர் சொன்ன ஒரு விடயம். திருமணம் செய்து வருகிற தோழர்களினுடைய இளம் மனைவிக்கு அவருடைய ஆலோசனையாக அது இருக்கும். உங்களுடைய கணவர் உங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறவராக இருக்க மாட்டார், ஆனால் அதை முழு அளவில் நீங்கள் அனுமதிக்கவும் வேண்டாம். ஒரு கொஞ்சம் அதை பார்க்க வேண்டும் என்று அந்த பக்கத்தை நீங்கள் கணவருக்கு உணர்த்த வேண்டும். ஒருவேளை தன்னுடைய மாத சம்பளத்தை கொண்டு வந்து கணவரிடம் கொடுத்தது கூட அதற்காகவும் இருக்கலாம். ஏன்னா தெரியும் இவ்வளவுதான் மாத சம்பளம் இருக்கு. ஏன்னா அந்த காசு கூட யாராவது தோழர்கள் வந்து கேட்டால் கொடுத்து விட்டு இருக்கிற ஒரு நடைமுறை அவரிடம் இருந்தது, தோழரிடம் இருந்தது. அப்ப அது குடும்பத்தை பாதிக்கும். குடும்ப நிலைமை என்றது என்ன என்றது தோழருக்கு தெரியாது. அப்படித்தான் இந்த தோழர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அதை நீங்கள் அதை உங்களுடைய கணவருக்கு உணர்த்துவதை விடவும் நீங்கள் உணர்ந்து கொண்டு அவ்வாறு அவரையும் வழிபடுத்தி குடும்பத்தையும் நடத்த போகிறீர்கள் என்பதை திட்டமிட வேண்டும், ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய ஆலோசனையாக சொல்லி இருக்கிறார். இதை சரியாக புரிந்து கொள்ளாத சில தோழர்கள் பின்னர் தன்னுடைய கணவரிடமே குறையாக சொல்லி இருக்கிறார்கள். இப்படி நாங்கள் அவரோட கட்சி உணர்வு ஆலோசனைகளை பெற போனால் அவர் குடும்ப பிரச்சனைகளை பற்றி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக ஒரு 10 வருஷத்துக்குள்ள அந்த ஆலோசனையின் பெருமதி விளங்கி இருக்கும். ஏனால் வெறுமன கட்சி சமூகம் மாற இருக்குது, பெரிய புரட்சி எல்லாம் வர இருக்கு பேசுறது மேடைகளுக்கு சரியாக இருக்கும். ஆனா சமூகத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிற எந்த ஒருவருக்கும் நாளாந்த குடும்ப விவகாரங்களை எவ்வாறு ஒழுங்கமைத்து செயற்படுத்துவது, அதேவேளை முழு அளவில் தன்னை அர்ப்பணித்து சமூக செயற்பாட்டில் ஒருவர் ஈடுபடுவது, இந்த ரெண்டைக்கும் ஊசலாட்டம் இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனை கூடி சென்றதுக்காக அந்த பிரச்சனையை விட்டுவிட்டு இங்க வருவதோ அல்லது இது கேடும் கட்டு போட்டும் என்று முழுக்க முழுக்க நான் ஒரு பெரிய சமூக சிற்பி என்று இயங்குவதோ அர்த்தம் இல்லாதவை. அப்படியானவர்கள் இதற்கும் பெருமதியற்றவர்கள். நான் என்ன தியாகம் காந்தியை கருதியாளர்கள் வைத்துக் கொண்ட ஒரு விஷயம். காந்தியினுடைய பிள்ளைகள் மிகவும் ஒரு மகன் முழு குடிகாரனாகி மிக பிரச்சனையான விஷயத்துக்கே போனது வந்தது. ஆறுல பிள்ளை குடிகாரனாக போன அந்த பிள்ளையில அல்ல பிள்ளை, மகாத்மா என்று சொல்லப்படுகிற காந்தியில தான் அந்த பிள்ளை இருக்கு. அவர் மகாத்மா ஆகினார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் குடிகாரர்களாகவும் சமூகத்துக்கு விரோதிகளாகவும் சென்றார்கள். அது ஒரு மகாத்மாவாக இருக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அவர் வேணுமென்றா கடவுளாகி போய்விட்டு போவார், சமூகத்துக்கு பிரயோசனம் இல்லை. ஏன்னா சமூகமும் பெரிய அளவில் சீர்திருந்தி வரையில் எப்படி அவருடைய பிள்ளைகள் பிரச்சனைக்குரியவர்களாக போனார்களோ அதுபோல இந்திய சமூகம் இன்றைக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அது நான் மகாத்மாந்தியை விமர்சிப்பதற்காக சொல்லவில்லை. அதீதமாக ஒருவர் மகாத்மா ஆவதும் தேவையில்லை. முழு அளவில் குடும்பமே இல்லாமல் செல்வதும் தேவையில்லை. எங்களுடைய குடும்பங்கள் நல்ல வகையில் வாழ்வதற்காகத்தான் நாங்கள் இந்த சமூக செயற்பாடுகளிலேயே ஈடுபடுகிறோம்.
ஒரு நல்ல சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காக எங்கள்கிட்ட பிறகு இந்த ரூபாணி போட்டியில ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள், அது என்ன முற்போக்கு இலக்கியம் என்ற திரும்ப எது எடுத்தாலும் அதுக்கு முற்போக்கு இலக்கியத்துக்குள்ளே போறீங்க ஏன்னு சொல்லி நான் சொன்ன ஒரு விஷயம், அந்த முற்போக்கு இலக்கியம் தான் எங்களுடைய சமூகத்தினுடைய சீரழிவுகளை இல்லாமலாக்கி ஒரு ஆரோக்கியமான சமூகமாக எங்களுடைய நாட்டை மாற்றுவதற்கு உழைத்த ஒன்று. அதனூடாக எங்களுடைய நாடு பல முன்னேற்றங்களை கண்டன. அந்த ஆரோக்கியம் 70ஆம் ஆண்டுகள் வரைக்கும் இலங்கையில இருந்தது. ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக இல்லாத இன்றைய சூழலில் என்னால் வாழ முடியாமல் இருக்கிறது. இந்த சமூகத்தோட என்னால் ஒத்தோட முடியவில்லை. இந்த சமூகம் மாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இது மாற்றப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வு தான் அந்த முற்போக்கு இயக்கத்தை பற்றி என்னை பேச வைக்கிறது என்ற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ஒரு நல்ல சமூக பிரஜையாகவும் ஆரோக்கியமான குடும்பத்தை வழி நடத்துவது என்பதற்கான வழிகாட்டலை அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அது சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவை உள்ளன. அவற்றை இங்கு நினைவு பகிர்வாக நீங்கள் ஒவ்வொருவரும் முன்வைப்பதை எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். ஒரே விடயத்தை எல்லோரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் சார்ந்த வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும். அவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இவற்றை தொடரும் வகையில் கே. சுப்பிரமணியம் பள்ளியம்மை இணையர்களினுடைய ஒரே மகள் சத்தியமலர் அவர்களை தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அம்மா வளமையா வந்தா இல்ல இருந்திருப்பா. கேட்டுக்கொண்டிருப்பான்னு நினைத்து கொண்டு கதைக்கின்றேன். நான் பொதுவாகவே அம்மா பற்றி கதைத்தது கிடையாது. இந்த நேரம் அப்பா என்றதே மனதுக்குள் நினைத்து போன ஒரு விஷயமாக எனக்குள் இருந்தது. இப்போ அன்னை காலமாகத்தான் நான் அம்மான்றது எவ்வளவு தூரம் எங்களுடைய சத்தியமனைக்குள் இருந்திருக்கிறான்றதை நான் உணர தொடங்கினேன். அதுவரை என்னை விடவும் தேக ஆரோக்கியத்தோட இருந்தவதான் என்னுடைய அம்மா. உணவில ஒரு ஒழுங்குமுறை இருந்தவட்ட, வாழ்க்கையில ஒரு ஒழுங்குமுறை, படிப்படியான எல்லா விஷயத்தையுமே அவ ஒரு டைம் டேபிள் மேல தான் செயல்படுவான். எனக்கு சில வேளையில அது எரிச்சல் ஊட்டுறதா கூட இருக்கும். ஆனால் அதை நான் இப்ப நினைக்க எனக்கு ரொம்ப அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்றது எனக்கு இப்பதான் கைக்குது. நாங்கள் இங்கே யாழ்ப்பாண மண்ணிலே சத்தியமனையிலே இருக்க முடியாத ஒரு சூழல்ல இடம்பெயர்ந்து நாங்கள் முதல் வவுனியாவுக்கு சென்று பின் கொட்டக்கலைக்கு சென்று அங்கிருந்து திரும்ப வவுனியாவுக்கு வந்து திரும்ப வவுனியாவில் இருந்தும் இந்தியாவுக்கு இவருடைய உயர்கல்விக்காக இந்தியாவுக்கு சென்று நாட்டின் பிரச்சனைகள் யுத்த முடிவடைந்த பின்னர் மீண்டும் இலங்கைக்கு வந்தோம். அம்மா எங்களுடன் இருந்துவிட்டு என் தம்பி சிங்கப்பூர்ல இருந்த காலத்தில் சிங்கப்பூருக்கு சென்று விட்டார். சிங்கப்பூர்ல அங்குதான் அவர் தன்னை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டார், வளர்த்து கொண்டார் கூட சொல்லலாம். மொழி சிறு வயசிலேயே சயின்ஸ்கிரிட் படித்திருக்கிறார். பார்லமெண்டில் படிக்கிறதுக்காக அவர் சமஸ்கிருத மொழியை கற்றிருந்தார். அதன் பின்னர் அது அவனுடைய ஒரு 17-18 வயசுகள். பின்னர் தனது 30 வயதுகளிலே சிங்கள மொழியை கற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு சிங்கள மொழியை கற்றுக்கொண்டார். அதன் பின்னர் 50 வயதுகள் கடந்த நிலையில், நான் நினைக்கிறேன் 56 வயதுகளில் சிங்கப்பூரில் உள்ள மலே மொழியை கற்க சென்றார். அங்கிருக்கின்ற போதுதான் அவர் கணனி அறிவையும் பெற்றுக் கொண்டார். இதெல்லாம் தன்னுடைய பிற்காலத்தில் அவர் சொல்லும் பொழுது இங்க இருக்கிற
கேட்பார்கள். என்னது, உன்னுடைய அம்மாவுக்கு பேஸ்புக் வச்சிருக்கிறாவா, உன்னுடைய அம்மாவுக்கு மெயில் போட தெரியுமா, உன்னுடைய அம்மா தான் படங்களை பதிவேற்றாவா? யாருமே நம்புறே இல்லை. எல்லாரும் நினைக்கிறது நான் தான் அவளுக்கு செய்து கொடுக்குறேன் என்று. எனக்கு முன்னரே அவ பேஸ்புக் வைத்திருந்தவன்றதுதான் உண்மையான விஷயம். அவ அதோட பரிச்சயமாகி அவள் நான் எனக்கு இறப்பதற்கு ஒரு வாரம் முன்னர் கூட அந்த முகநூலை அவ பார்த்து கொண்டிருந்தார். அது அவளுடைய ஒரு உற்ற துணையாக இருந்தது. அந்த முகநூலாலே பல உறவுகள் அவருக்கு கிடைத்தது. உதாரணத்துக்கு சொன்னால் இந்த பாபுஜி, நிலா, அராயூர் நிலா, இவைகள் எல்லாமே அவருக்கு முகநூல் வழியான கிடைத்த உறவுகள் தான். இந்த முகநூல் ஆக மோசம், எல்லாருமே அதுக்குள்ள போயிருக்கிறீங்கன்றதுக்கு எங்களுடைய அம்மா ஒரு விதிவிலக்கா இருந்தா. தன்னுடைய வாழ்க்கையை அந்த முகநூலின் வழியாகத்தான் கவிப்புகழ்ந்த வைக்கிட்டார். அவருடைய கவிதைகள், ஆக்கங்கள் இவற்றை தன்னுடைய சுய விருப்பத்தின்படியே வெளியிடலாம். யாருமே அதுல கருத்து சொல்ல அல்லது கதை சொல்ல, அதுவும் பிரதானமாக அவருடைய மகளான நான் என்னமா அப்படி இருக்கிறீங்க, அது சரியில்லை என்று சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் தானே அப்லோட் பண்ணி தனக்கு விருப்பமான படத்தையும் சேர்த்து போட்டு என்னமா இது போட்டிருக்கேன்னா எதுவும் செய்துனா அது போட்டுது என்று சொல்ற அளவுக்கு அவ வளர்ந்திருந்தா. அவளால் கிடைத்த உறவுகள் தான் இதெல்லாம். அவருடைய இறுதி பயணத்திற்கு அவ்வளவு நட்புகள் வீடு தேடி வந்து அவரை மிக சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தார்கள். என்னுடைய மகள் சொன்னா, அம்மா பாட்டியினுடைய இது ஒரு கல்யாண வீட்டு இறப்பு, அம்மா கல்யாண வீட்டில் நடக்கிற இறப்பு போலதான் அவருடைய இறப்பு. மிகுந்த சந்தோஷமாக மிகுந்த நிறைவுடன் தான் அந்த பணியெல்லாம் முடித்து சந்தோஷமாக செல்லுகிறார். நீங்கள் அழக்கூடாது என்றதை எனக்கு வலியுறுத்தி இருந்தார். எல்லாமே சந்தோஷம். இந்த கிராம மக்கள் என்னோட சேர்ந்து எங்களோட நாங்க இங்க திரும்ப வரும்போது நிறைய பயந்து கொண்டே வந்து இந்த ஊர் எனக்கு புதுசு போலவே இருந்தது. எங்களுக்கு தெரிஞ்ச 1-2 குடும்பங்கள் மட்டும்தான் இங்க இருந்தேன்னா மீதி எல்லாருமே இடம்பெயர்ந்திருந்தார்கள். ஒரு 35 வருட காலம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அந்த தொடர்புகள் இருக்கவில்லை. இவர்கள் எப்படி எங்களை வரவேற்பார்கள், இவர்கள் எங்களுடைய புரிந்து கொள்வார்களா என்று பல கேள்விகள் இருந்தன. ஆனா அம்மாவுடைய வாழ்க்கை நடத்தை எல்லோரையும் அறிவித்து வந்தது. எங்களை புரிந்து கொள்ள வைத்தது, எங்களை உற்சாகப்படுத்த வைத்தது. எனக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஓடி வந்து கேட்கிற அளவுக்கு உறவுகள் தந்தார்கள். நேற்று கூட பக்கத்து விட்டார் ஏன் காலுடன் சொல்லவில்லை என ஓடி வந்து கேட்ட போது நான் கேட்டு போனேன். இவ்வளவு உறவா எனக்கு என்னுடைய பிள்ளைகள்லாம் என்னை பாப்பார்கள் என்று நினைத்த போது என்னுடைய அயல் உறவுகளும் என்னை தன் பிள்ளைகள் போல நேசித்ததற்கும் எல்லா அன்பிற்கும் மிக்க நன்றி. என்ன சொல்வதற்கு நிறைய இருக்குது, சொல்ல எனக்கு முடியல. இரவு நான் முழு பொழுது 11 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. பொழுதிட்டு ஈரம் சொட்டு சொட்டவே வந்து படுத்து விட்டேன். தலைவலி ஈரமாகியது. அப்புறம் திடீர்னு என் அம்மாவை நினைவு வந்தது. இப்போ அம்மா கூப்பிட்டு கேட்பா, இரவுல முழுவாதேன்ட்டு சொல்லி கேட்க மாட்டேன், போய் துவா எடுத்துட்டு வா, தலையை எடுத்து கத்த. எனக்கு அதை பகிர்ந்ததுக்கு அந்த நேரம் ஒருவர் இருக்கவில்லை. அம்மாவுடைய நண்பான நட்பான முகநூல் தான் எனக்கும் கிடைத்தது. அதைத்தான் நானும் பயிர்ந்து கொண்டேன் என்னுடைய உணர்வை. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். என்னால் பேச முடியவில்லை. ஏதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் இடையில் நான் வந்து பேசுகின்றேன். அம்மாவுடைய மிக அன்பை பேணிய, அம்மாவுடைய நட்பை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அம்மாவுடைய நூலுக்கு தான் வந்து எல்லாமே செய்து டைப் பண்ணி எடுத்து வந்து பிரதேச செயலகத்துக்கு கொண்டு சென்று, இவன் வள்ளியம்மை சுப்பிரமணியம் என்ற ஒரு வயோதிய படித்த ஒரு ஆசிரியர் இருக்கின்றார். அவருடைய நூல் வெளிவருகிறது. அவரை நீங்கள் பார்க்க வேண்டும், அவருக்கான கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று முனைப்பாக நின்று செயல்பட்ட அவருடைய பேத்தியான மீரா மல்லிகா செல்வரத்னம் அவர்களை தன்னுடைய அன்பையும் முத்தத்தையும் பாவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வது. அனைவருக்கும் என்னுடைய தாயாராக இங்கே மறுநிலையில் இருக்கின்ற வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களுடைய ஆசிகள் நிறைவேற பிரார்த்தித்து என் வணக்கத்தையும் தெரிவிப்பேன்.
என்னுடைய சில நினைவுகளை பகிர்ந்து வந்திருக்கின்றேன். மறந்து கொண்டிருப்பது நன்கொயற்று நினைவுபடுத்துவது எனது கடமை என்ற ஒரு கூற்று அமெரிக்க கவிஞருடைய மிக பிரபலமான கூற்று. நாங்கள் எல்லோருமே நேற்றைய நிகழ்வுகளை இன்றைக்கு நாளைக்கு மறந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம். நல்ல வரலாறுகள் நிச்சயமாக வாழ வேண்டும். அது அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுகின்ற விளக்காக இருக்க வேண்டும். அந்த வகையில் எங்கள் முன் இந்த சபையில் ஒரு ஒளி விளக்காக ஒரு அருப்பணியில் இருந்து கொண்டிருப்பவர் எங்களுடைய தாயார் அமரவள்ளியம்மை சுப்பிரமணியம் அம்மா அவர்கள். எனக்கு முதல் தந்த மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமான ஒரு சொந்தம் என்றால் அது அம்மா. என்னுடைய பாட்டிக்கு நிகழாக அவர் இருந்தாலும் நான் எப்பொழுதுமே அவரை அன்போடு அழைக்கிறது அம்மா என்ற ஒரு வார்த்தை. அவ்வளவு ஒரு நேசம், ஒரு பாசம் அந்த பிரகாசமான கவனத்தில் நிறைந்திருக்கும். இப்பொழுது இன்று அந்த நிகழ்வுக்கு என்னுடைய தங்கையும் வந்திருக்கின்றார். அவர் எனக்கு சொன்னார், அக்கா உங்களுடைய அப்பம்மாவை பார்க்கிற மாதிரி இருக்கிறது என்று சொல்லி. என்னுடைய அப்பாவின் தாயார் பாட்டியம்மாவுடைய சாயம் தான் நான் இதுவரை அக்காவுக்கு சொன்னதில்லை. எனக்கு அந்த அளவு ஒரு நேக்கம் இந்த பாட்டியம்மாவில். என்னுடைய அப்பம்மாவும் இதே வயதில் தான் அமர்த்துவம் அறிந்தவர். 2021 ஆண்டு. அந்த வகையில் பாட்டியிடமிருந்து நான் நிறைய அனுபவங்களை நான் அவருடைய நேர்காணலூடாக சரி, அல்லது எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரை சந்திக்கின்ற அந்த தருணங்களில் சரி, அவருடைய அனுபவங்களை நான் நிறைய பெற்றிருக்கிறேன். நிறைய தன்னுடைய அனுபவ மொழிகளை என்னுடன் பகிர்ந்திருக்கின்றார். நாங்கள் வாழ வழிகாட்டுகின்ற சிந்தனை பொருள்களை கூட உங்களுக்குள்ள கூடி இருக்கின்றார். நான் அவரிடம் ஒரு நிறைந்த ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு முழுமையான பெண்மணியை தான் நான் பார்த்திருக்கின்றேன். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய திருமண வாழ்க்கை சரி, அவருடைய குழந்தை பருவம் சரி, அவருடைய இளமை பருவம், மாணவ பருவம், அடுத்து வந்த இல்லற பருவம், ஒரு தாயாகிய பருவம், அவர் சமூகத்துக்கு எழுத்தாளராக, சமூக சேவகியாக, ஒரு கவிஞராக, இன்னுமாக நிறைய முகங்கள் பொதிந்தவராக அவர் இருந்தாலும், ஆனால் ஒரு இல்லறத்தை ஒரு பக்குவமாக, அவ்வளவு இன்னர்கள் மத்தியிலும் ஒரு பக்குவமாக நடத்தின ஒரு பெண்மணி. எனக்கு ஒரு ஆளை பதிந்த ஊராக இருக்கின்ற அந்த கண்மணி. அவருடைய அந்த இல்லற நிலையை எனக்கு பார்க்கும் பொழுது என்னுடைய அமரகவி பாரதியினுடைய ஒரு பாடல் தான் ஞாபகத்துக்கு வரும். காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் கார்கின்றாவிடம் கை கொடுத்து மாதர் அரங்கள் தலைமையை காட்டிலும் மாற்றமை செய்து வாழ்வமடி என்ற அந்த பாடல், பெண்கள் விடுதலைக்கணும் என்ற அந்த புதுமைப்பெண்கள் விடுதலைக்கணும் என்ற அந்த பாடல், அந்த பாடலுக்கு முழுமையான ஒரு இலக்கணமாக இந்த அம்மா திகழ்ந்திருக்கின்றார் என்றுதான் நான் அனுப்புறமாக சொல்லுவேன். அவ்வளவு இன்னல்கள் மத்தியிலும் ஒரு முகக்கசப்பு கூட இல்லாமலுக்கு தன்னுடைய அந்த இல்லறத்தை வழிநடத்தி அந்த இல்லறத்தை நாடி வருபவர்களுக்கெல்லாம் தன்னுடைய அந்த கரங்களால உணவளித்து வறுமையில் மத்தியிலும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை அந்த அம்மா வாழ்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமலுக்கு தன்னுடைய பிள்ளை செல்வங்களை தனக்கு மேலாக நல்ல நிலைக்கு விட்டு சென்றிருக்கின்றார். இன்றைக்கு அவருடைய பெருமைகளை பேசுகின்ற அளவுக்கு அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றார். உண்மையில் நாங்கள் ஒரு அன்னையை சொல்ல வேண்டும் என்றால் வந்தவர் சொல்லுவார், என்ற பொழுதிலும் பெருவதற்கும் தன் மகனை சான்று எனக்கு விட்டதா என்று. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற தருணத்தில் ஒரு அன்னை மகிழ்ச்சி அடைவதை விட அந்த பிள்ளைகளை நல்ல நிலையில் ஒரு சான்றனாக, வல்லவனாக, நல்லவனாக அந்த சமூகத்தில் இருக்கின்ற நேரத்தில் தான் அந்த அன்னை இன்னுமான ஒரு அந்த தாழ்மைக்குரிய பூரணமான மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த வகையில் இந்த சத்தியமலையில் நான் பார்க்கும் பொழுது அவருடைய பிள்ளை செல்வங்களும் அந்த அன்னைக்கு இலக்கணமாக, அந்த தந்தைக்கு இலக்கணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னமாக நான் அவரை பற்றி சொல்வதற்கு சொன்னால், எந்த நேரமுமே ஒரு இந்த வயசுலையும் ஒரு நவீன தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு அன்னையாக, தெரிந்த ஒரு அன்னையாக அவர் இருந்திருக்கின்றார். தன்னுடைய சிறிய ரக அந்த மடிக்கணினியில் எந்த நேரமும் அவர் தன்னுடைய எழுத்துக்களை கொட்டிக் கொண்டிருப்பார். நான் இன்னும் அவ்வளவு காலம் இருக்குமோ தெரியாது, நான் நிறைய எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன் சொல்ல, நாங்கள் அவருக்கு எல்லாம் தைரியம் கொடுக்கிறது. இல்லையம்மா, நீங்க இன்னும் நிறைய காலம் நீங்க இருக்க வேண்டும், உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், உங்களுடைய தலைமுறை விளக்கமாக நீங்கள் இருக்க வேண்டும், இன்னும் நிறைய நீங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்னும் அவருக்கு உற்சாகம் கொடுத்துக் கொண்டிருப்போம். நேரங்களில் கூட அவர் அந்த சின்ன பிள்ளைகளுக்கான அந்த கதைகள் எழுதி கொண்டிருந்தவா, எனக்கும் அந்த கதைகளை காட்டியிருந்தவா, அதுல அவருடைய பாட்டி சொன்ன கதைகள் அந்த ஒரு தொகுப்பாக கூட என்னுடைய மதிய காதை வெளியிட்டிருந்தவா. அது மட்டுமல்லாமலுக்கு இன்னும் அவ நிறைய எழுதி கொண்டிருந்தவா, தன்னுடைய என்ன சிந்தனைகள் வருகின்றது நிறைய எழுதுவா.
மற்றது அவருடைய சிறுகதைகளை நான் தனியொரு தொகுப்பாக நீங்கள் போட வேண்டும் என்று சொல்லி நான் அவருக்கு நடுவ சென்றது. அவர் அந்த தன்னுடைய வெற்றிக்கு வழிகள் வேண்டும் என்று அந்த தேசிய கலை இலக்கிய பேரவையை தொகுத்த நூலில் அவருடைய கவிதைகள் சிறுகதைகள் அப்படி உபரியாக எல்லாமே நிறைந்திருந்தாலும் அவருடைய சிறுகதைகள் தனிய வர வேண்டும் என்றது எனக்கு விருப்பம். எப்பொழுதுமே நான் என்னுடைய அந்த எழுத்துக்களை தரிசிக்கின்ற அந்த எழுத்து பயணத்தில் நான் நிறைந்து செல்லுகின்ற நேரங்களில் எல்லாம் எனக்கு அண்ணனுடைய அந்த புத்தகத்தினுடைய அந்த வரிகள்லாம் என்னுடைய நினைவுக்குள் வரும். வெற்றிக்கு வழிகள் வேண்டும் என்றது அதில் அம்மாவும் உறுதியாக இருந்திருக்கின்றார். அது எனக்குள் அப்படியே ஒரு அந்த 2 வரிகள் அந்த வசனம் அப்படியே படிந்த மாதிரி. நிச்சயமாக நாங்கள் எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் அந்த வழிகளை கடந்துதான் பெற வேண்டும் என்ற அந்த நிலை. அது மட்டுமல்லாமல் ஒரு நேர்காணல்களை நான் செய்திருக்கிறேன். நான் கூட கனடாவில் இருந்து வெளிவருகின்ற பாலோடு பத்திரிகைக்காக அந்நியரிடம் ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன். அதில் ஒரு மகுட வாசகமாக அவர் சொன்ன விஷயம் சாதிப்பதற்கு வயது தடையல்ல என்றது. அது உண்மையில அவன் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அந்த ஒரு தந்து அந்த இயல்பாக எங்களை மாதிரி முடியாது புரிய முடியாத அந்த நேரத்தில் கூட தன்னால முடிந்த அளவுக்கு நடமாடிய நிலையில் கூட அவ தன்னுடைய கைவேலைகளை தன்னுடைய ஒரு நேசவாசிரியாக அவ இருந்திருக்கின்றார். தன்னுடைய கைவேலைகளை செய்து கொண்டுதான் அவ இருந்திருக்கின்றார். அதுல அந்த ஒரு கைக்குட்டை மாதிரி எல்லோருக்கும் தனது அன்பான சொந்தங்களுக்கு அவர்களுடைய பெயர்களை பொறுத்து அல்லது ஞாபக சின்னங்களை அதில் ஒரு கயிறு வடிவில் பொறுத்து எல்லோருக்குமே அன்பளித்திருக்கின்றார். அது எனக்கும் அந்த அம்மா தந்திருக்கின்றார். நான் பத்திரமாக அதை வைத்திருக்கின்றேன். அதே போல என்னுடைய அக்காவும் மகளுக்கும் தந்திருக்கின்றார். அப்படி எல்லாரு தினமே உண்மையில நான் சொல்லுவேன். நான் நிறைய நேரம் மருத்துவமனை தெரியாது அம்மாவை பற்றி அந்த நிறைவு சொல்றேன் என்று சொன்னா அவங்களுக்கு நேரம் போதாது என்ற அவ்வளவு ஒரு முழுமையான ஒரு பெண்மணியை நான் பார்த்திருக்கின்றேன். நம்மளோட பேசிக் கொண்டிருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு அன்பு நிலை ஒரு கிடைக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிச்சயமாக எங்களுக்குள்ள எல்லா மனுஷர்களுமே தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு அமைதி நிம்மதி நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் ஒரு அன்பான தன்னுடைய கதைகளை பேசுவதை கேட்க வேணும், தன்னுடைய உணர்வுகளை பார்க்க வேண்டும் என்பது அந்த வகையில் அம்மா நிறைய தன்னுடைய அன்பான நிறைய சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கிறார். மழலை கும்பல் சின்னவர்கள் வரை பெரியவர்கள் வரை தன் வயசெத்தவர்கள் வரை என்று சொல்லி அதுல கணக்கிலே அடங்காது அந்த சொந்தம் என்றது. அவ்வாறு அவ நிறைய சொந்தங்களை சேகரித்த அந்த தருணத்துல சின்ன பிள்ளைகளோட தன்னுடைய அந்த நேரத்தை அவ செலவுகிறத மிகவும் விரும்பி இருக்கிறார். அதே மாதிரி இந்த நூலகத்துக்கு அந்த நூலகத்தில் இருக்கிற நூல்களை வாசிப்பதற்காக வருகின்ற அந்த சின்ன மழலைகள் கூட பாட்டியின் அன்பை நிறைவாக பெற்றவர்களாக இருக்கின்றார். அதுபோல தன்னிடம் இருக்கிற என்ன திறமைகளாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைகளுக்கு கையளிக்க வேண்டும் அல்லது கையளித்து செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையில பாட்டியம்மா உறுதியாக இருந்திருக்கின்றார். நல்ல விஷயங்கள் சில பேர் தங்களுக்குள் பொதிந்திருக்கின்ற நல்லவற்றை எல்லாம் அப்படியே தங்களுடனே எடுத்து செல்லுகிற அந்த நேரத்துல இல்லை அது மற்றவர்களுக்கு சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற வகையில தன்னுடைய தான் கற்ற சிங்கள மொழியாக இருக்கட்டும் அல்லது ஆங்கில மொழியாக இருக்கட்டும் அந்த பிள்ளை செல்வங்களுக்கு அவ கையளித்து சென்றிருக்கின்றார். நாங்கள் இன்னும் சொல்ல போறது என்று சொன்னா வாழ்ந்தவர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் அந்த வகையில எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பாடமாக எங்களுக்கு ஒரு ஊடமாக இந்த வள்ளியம்மை அம்மா எங்களுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதில் மறுபேச்சுக்கு இடமில்லை. ஆகவே இன்னும் நினைவுகளை அம்மா பற்றிய நினைவுகளை இங்கே பகிர நிறைய இருக்கின்றார்கள். அந்த வகையில் அம்மாவினுடைய பெருமைகள் உண்மையில் ஒரு அளப்பெரியவை. ஒரு முழுமையான ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணி, அந்த முதிர்ச்சியுற்ற வயசிலையும் தான் எழுச்சியுறாத இயங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி சாதிப்பதற்கு வயது ஒரு தடை அல்ல என்றதை நிரூபித்து எங்கள் மத்தியில் இன்றைக்கு அரூபமாக வாழ்ந்தாலும் அவருடைய ஆசிகள் இந்த இல்லத்திற்கு சரி அவர் சேமித்த அந்த நல்ல நெஞ்சங்களுக்கு சரி இங்கு குழுவில் இருக்கின்றவர்களுக்கு சரி அவருடைய ஆசிகளும் நேசங்களும் இன்றைக்கும் நிறைவாக கிடைக்கும் என்பதை நான் அழுத்தி கூறி அம்மாவுடைய ஆசிகள் எல்லோரும் மீதும் பொழிக என பிரார்த்தித்து என்னுடைய இந்த சந்தர்ப்பத்துக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அளவிட முடியாதன அம்மாவின் மனதில் என்றும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று ஒளிவாங்கி திடீரென நின்று விட்டது. இதே என்னுடைய தந்தை என்றால் மிகவும் கோபப்படுவார். எப்பவுமே இரண்டாவது ஒரு இதை தயாராக வைத்திருக்கணும் எந்த விஷயத்திலையுமே என்பதை வலியுறுத்துவார். என்னுடைய அம்மா அப்படி சொல்ல மாட்டார். அம்மா சொல்லுவா இருக்கிறத இதுல பேசினாலும் குரல் கேட்கும் தானே
அதால இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லைன்றது தான் எங்களுடைய அம்மா சொல்லுவா. அந்த வகையில அம்மா இதையும் ஏற்றுக்கொள்வா. அடுத்ததாக இதுதான் வெளியில இருக்கிற மனோன்மணியம் புத்தகம். இது அவ எழுதிய புராணங்களும் இதிகாசங்களும் நூல். இது முழுமையாக முடிந்திருந்தாலும் இது நாங்கள் எதிர்பார்த்த வண்ண பத்திரிகையாக வண்ண முக அட்டையுடன், வண்ண முக அட்டை இருந்தாலும் இது அந்த ஹை குவாலிட்டி கிடையாது. இது நார்மலான இதுல பிரஸ்ல பிரிண்ட் எடுத்த ஒரு புத்தகத்தை பைண்ட் பண்ணியிருக்கிறோம். இது இன்றைய நாளில் இது உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக செய்திருக்கிறோம். இன்னும் 1 மாத இடைவெளியில் இது சிறந்த புத்தகமாக உங்கள் கைகளில் கிடைக்கும். அவ இதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டான். இந்த புத்தகம் அற்புதமாக எனக்கு அவளுடைய எழுத்துக்களில் மிகவும் திருப்திகரமானதுன்றா இந்த புத்தகத்தை தான் சொல்லுவேன். சிறுவர்களுடன் எப்படி ஊடாட வேண்டும், சிறுவர்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி விளங்கப்படுத்த வேண்டும். எங்களுக்கு அவ சொன்ன கதைகள் இன்று வரை மனதில் நிற்கிறது. என்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன கதைகளை பிள்ளைகள் என்றும் எடுத்து காவி செல்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சிறுவர்களுக்கு சொல்லிக் கொண்டு செல்கிற அந்த பக்குவத்தை இந்த நூலிலேயும் அவ தந்துட்டு போயிருக்கிறார். இது ஒரு மிகவும் இதான புத்தகம். இந்த புத்தகம் உங்களுக்கு எல்லாருடைய கரங்களிலும் கிடைக்கும். அடுத்ததாக எங்களுடைய தேசிய கலை இலக்கிய பேரவையிலும் அம்மாவினுடைய ஒரு காலப்பகுதியில் வாழ்ந்த ஊரை சேர்ந்த தனிஜன் அவர்கள் மிகுந்த புத்தக பேரவை புத்தக நூல்களுடன் வாழ்பவரான அவர் அதிகமாக அம்மாவுடன் ஊடாடி இருக்கிறார். அவர் சில வார்த்தைகள் அம்மாவை பற்றி பேசுறார். உண்மையில எப்ப சத்தியமணிக்கு வந்தாலும் அந்த அறைக்குள்ளாவா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான். அன்போடும் பழகுகின்ற மிகுந்த அன்பு நிறைந்த ஒரு தோழமையாக அவர் இருந்து வந்தார். அந்த வகையிலே அவருடைய எழுத்துக்கள் உண்மையில் வெற்றிக்கு வரிகள் தேவை என்கிற அந்த முதலாவது புத்தகம் மிகுந்த எளிமையான ஒரு அழகான புத்தகமாக அமைந்து அது மிகுந்த வீச்சோடு அதன் எளிமை எங்களுடைய கட்சி தோழர்கள் சரி, எங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் சரி, புத்தகங்கள் எழுதினால் அவ்வளவு எளிமையாக எழுதுவது குறைவு. ஆனால் எங்களுடைய கட்சி அமைப்பு சார்ந்த இந்த கடந்த கால வாழ்வு சார்ந்த பதிவுகளை மிக எளிமையாக அனைவரும் விளங்கக்கூடிய வகையிலே அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இளைஞரின் வாழ்வின் சந்திப்புகள் என்ற புத்தகமாகட்டும், வெற்றிக்கு வரிகள் தேவை என்ற புத்தகமாகட்டும், கற்க கசடர என்ற புத்தகமாகட்டும், கடந்த மாதங்கள் அளவிலே அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது வெளிவந்த பாட்டி சொன்ன கதைகள் என்ற புத்தகமாகட்டும், இன்று வெளிவருகின்ற இந்த நூல் மனோன்மணியம், இன்னும் புராண இதிகாச கதைகள் என்ற வெகு விரைவிலே வெளிவர இருக்கின்ற புத்தகங்களாகட்டும், அவற்றிலே மிக எளிமையாக தன்னுடைய சிந்தனையை உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவதிலே அவர் எல்லோரையும் சென்றடைவதிலே வீச்சானவராக இருந்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய படைப்புகள் பலருக்கு நான் முதல் சொன்னது போல அந்த வெற்றிக்கு வரிகள் தேவை என்ற புத்தகம் தோழர் கே சுப்பிரமணியம் அவர்களுடைய சிந்தனையாகட்டும், இவருடைய வாழ்க்கையாகட்டும் வெளிப்படுத்துவதிலே மிகுந்த வீச்சான ஒரு புத்தகமாக, மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒரு புத்தகமாக நான் நினைக்கிறேன். 2 தடவைகள் அது பதிப்பிக்கப்பட்டு பரவலாக இன்னும் அதனுடைய தேவை இருக்கின்ற ஒரு புத்தகமாக இருந்து வருகிறது. அதனூடாக முதல் நான் அவருடைய வாழ்வு தொடர்பாக அறிந்து கொண்ட பொழுது ஆச்சரியப்பட்டேன். அதனைத் தொடர்ந்து ஒரு கம்யூனிஸ்ட் இளைஞரின் வாழ்வின் சந்திப்புகள் என்ற புத்தகம் எங்களுடைய கடந்த 50 வருட கால வரலாறை ஒரு குறுக்குவெட்டு முகமாக, தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்க போராட்ட காலம், அதன் பின்னர் இன விடுதலை போராட்ட கால வரலாறுகளை ஒரு தாயினுடைய பார்வையிலே உண்மையிலே நான் மிகவும் போற்றுகின்ற ஒரு இலக்கியம். இதற்கு முன்னர் இருந்தது 2 புத்தகங்கள், உலக அளவிலே பிரபலியமான புத்தகங்கள். ஒன்று மார்க்சிம் கார்கியினுடைய தாய் நாவல், அது அனைவரும் அறிந்த புத்தகம். இன்னொரு புத்தகம் மேற்கு வங்கத்தினுடைய ஒரு புத்தகம், 1084 அம்மா என்கிற மேற்கு வங்க ஒரு கம்யூனிஸ்ட் போராளியினுடைய தாயினுடைய பார்வையிலே அந்த போராளியை பற்றி ஒரு சின்ன புத்தகம் தான், ஆனால் மிகவும் முக்கியமான புத்தகம். அந்த இறந்த இளைஞனுடைய பிணத்துக்கு வழங்கப்பட்ட அடையாள இலக்கம் தான் இந்த 1084 என்பது.
அந்த தாய் அந்த இளைஞன் தன்னுடைய மகன் இறந்த பின்னர் அவனுடைய வரலாறை அது திரைப்படமாகவும் வந்தது. நந்திதாதாஸ் நடித்த ஒரு திரைப்படமாகவும் வந்தது 1084 அம்மா என்கிற புத்தகம். அதற்கு பிறகு ஒரு தாய் எழுதிய ஒரு முக்கியமான இலக்கியமாகவும் வரலாறாகவும் இருப்பது ஒரு கம்யூனிஸ்ட் இளைஞரின் வாழ்வின் சந்திப்புகள் என்ற புத்தகம். ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு படைப்பு. அது இன்னும் அதிகமாக ஓரளவுக்கு அறியப்பட்டிருந்தாலும் இன்னும் அதிகமாக அது பரவலாக்கப்பட வேண்டும். அந்த படைப்பு உண்மையில் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வருகிற பொழுது அது உலகம். எனக்கு மூத்த சகோதரியாக இருந்தார். அடுத்த 2வது சகோதரி ஒரு கணித ஆசிரியை. அவர் கனடாவுக்கு போய் அங்கு இறந்து விட்டார். எங்கள் குடும்பத்தில் இவ 7வது பிள்ளை, நான் 10வது பிள்ளை. கனடாவுக்கு சென்றது 9வது பிள்ளை, 8வது பிள்ளை மரணம். ஆக மூத்த 1வது பிள்ளை நம்ம 50வதாக இருக்கிறார். பிள்ளை கையெழுத்துக்கும் அவதான் மூத்த 1வது அக்காவின் மகள். ஏனைய ஆட்கள் எல்லாரும் தற்பொழுது நடைபெற்ற கொரோனா மாதிரி அந்த காலத்திலே யுத்த காலம், உலக யுத்த காலம். அப்ப கோதாரி வருத்தம், கொள்ளை வருத்தம் என்ற நோய்கள் ஏற்பட்டதால் அவர்கள் பெரும்பாலும் சிறு வயதிலே இறந்து விட்டார்கள். அதுக்கு பின்னர் நாங்கள் 2 அக்கா, நான் 3 பேர் மிச்சம். ஏதோ படிக்க வேணும் என எங்களோட தாயார் கூறியதை கிடங்க படித்துக் கொண்டே இருந்தோம். முதலில் இவர் பண்ணாமை என்றால் படித்து, அதுக்கு பிறகு நல்லூரில் உள்ள நெசவு அரசாங்க நெசவு பயிற்சி கலாசாலையில் சென்று நெசவு பயிற்சியை பெற்று, அதற்கு பின்னர் அரசாங்க பாடசாலையில் வேலைகள் தேடித்திருந்தால் ஹிந்துபோர்ட் ராஜரத்தினம் என்றவர் தான் அப்போது சைவ பாடசாலைகளுக்கு மிகப்பெரிய பணிப்பாளராக இருந்தவர், ஹிந்துபோர்ட் ராஜரத்னம். அப்ப அவரை சந்திப்பதற்காக இங்க இருந்து அங்க போறது, அவற்றை வீட்டுக்கு நாவலர் ரோட்டை இங்கேயோ போய் வந்தால் கிடைக்கவில்லை. நீ 25 புள்ளிகளை செய்து கொண்டு வந்தால் தான் ஒரு பாத்தி வேலை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டால் எங்க போறது 25 புள்ளிகளை அவளால் சேர்க்க முடியவில்லை. அப்படியே வேலை இல்லாமல் இருக்க பிறகு அவ கற்ற நெசவு தொழிலில் நெசவு ஆசிரியாக வேலை கிடைத்தது. அதே நேரத்திலேயே தொடர்ந்து படிக்க துவங்கினான். பண்டித வகுப்பு, பால பண்டித வகுப்பு, பிரவேச பண்டித வகுப்பட்டு அதுகளை படித்துக் கொண்டிருந்தா அதோட பாவி சொன்ன மாதிரி அந்த படிப்புக்குரிய சமஸ்கிருதத்தையும் அந்த நேரம் அதற்காக கற்றுக்கொண்டார். அதன் பின்னர் நெசவு ஆசிரியாக காலடி எடுத்து வைக்கிறார். எடுத்து வைத்தால் கார்நகர் புதுரோட் நெசவு சாலை, இளவாலை மெய்யண்ணான் பாடசாலைக்கு அங்கால் இருக்கிற நெசவு சாலை, வட்டுக்கோட்டை ராத்தலடியில் இருக்கிற நெசவு சாலை, மூணாய் பிள்ளையா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நெசவு சாலை, வடக்கம்பரை அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நெசவு சாலை என இவ்வாறு அவர் தனது கடமைக்காக பரிப்புலம் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நெசவு சாலை என இவர் தனது கடமைகளுக்கு சென்று வந்தா. சைக்கிளோடு தெரியாது, அந்த காலத்தில் மோட்டார் சைக்கிள்களும் இல்லாத காலம், அதுவும் தெரியாது. எங்கு போனாலும் நடைதான், நடையும் பஸ்ஸுமாக தனது அரசாங்க வேலையை பார்த்து கொண்டு வந்தார். அதில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் சிங்களம் படிக்காதான் வேலையில் இருக்கலாம் என்ற ஒரு கட்டம் வந்த பொழுது சிங்களம் படிக்க துவங்கினார். சுலிபுரம் வள்ளியம்மன் கோயிலுக்கு அண்மையிலே இருந்த டாக்டர் தம்பையா என்றார். அவர் காலி பக்கத்திலே வேலை செய்யக்களே சிங்களத்தில் முழுக்க தேர்ச்சி பெற்று திருக்குறள் புத்தகத்தை தமிழ் மொழியில் எழுதி கொடுத்தவர், சிங்கள மொழியில் எழுதி கொடுத்தவர். அவரிடம் சிங்களம் கற்று அதிலே தேர்ச்சி பெற்று தனது அரசாங்க தொழிலை காப்பாற்றிக் கொண்டார். அப்போ காரனாரில் டீச்சராக இருக்கிற காலத்திலே அவர் தான் விரும்பிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழரை திருமணம் செய்து கொண்டார். அது எப்படி தொடர்பு ஏற்பட்ட என்றால், அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழரின் சகோதரியும் இவவும் நல்லூர் நெசவு சாலையிலே ஒன்றாக 2 வருட பயிற்சியில் இருந்தார்கள்.
அப்ப அவ போய் வீட்டுல சொல்லி இருக்கிறா, இப்படி ஒரு சொல்லிபுரத்துக்குள்ள என்னோட படிக்கட்டு. அதுல இருந்து அவர்கள் இந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கடைசியா திருமணத்துல முடிந்தது. பிறகு தனியா அப்படியே வேறு தினம் முதல் ஆரம்பத்துல கலாநிதி ரவீந்திரன் மருமகன் சொன்னது போல தனி உழைப்பு, ஆசிரியையும் தனி உழைப்புல சிபிஎம் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் கணவர் சமூக மேம்பாட்டுக்காக, சமூக சமத்துவத்துக்காக அவர் பலவித போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். காங்கிரஸ் தொழிற்சாலையில் வேலை செய்தவர். வேலை செய்த காலத்திலே தொழிலாளர்களின் நலன் கருதி பல போராட்டங்களை நடத்தி தனது வேலையை இழந்தவர். அதுக்கு பிறகு அப்படியே தொழிலாளர் நலன் காக்கும் அத்தகைய போராட்டங்களையே தன் வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைத்துக் கொண்டார். அதன் பின்னர் வாழ்க்கையை ஓடிக்கொண்டு போனது. இரவல் வீடுகளில், வாடகை வீடுகளில் இருந்து கொண்டு கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு வாழ்ந்து வந்தவர். அதுக்கு பிறகு 2 ஆம்பளை பிள்ளையும் 1 பொம்பளை பிள்ளையும். மூத்த மகன் ஒரு மண்மீட்பு போராளியாக புலட் இயக்கத்திலே சேர்ந்து பல மாணவர்களை இயக்கத்துக்கு சேர்ந்து கொடுத்தவர். பலாலி ராணுவ முகாமிலே பல வருடங்கள் சிறப்பட்டிருந்தவர். குருநகர் ராணுவ முகாமிலே பல வருடங்கள் சிறப்பட்டிருந்தவர். அப்படியெல்லாம் துன்பங்களை தாண்டி கடைசியாக இந்திய ராணுவம் வந்த பொழுதுதான் அவருக்கு விடுதலை கிடைத்து நோர்வேக்கு சென்று அங்கத்திய பிரஜையாக மாறி இந்தியாவில் இருந்த தங்கச்சியை பார்க்க வந்த இடத்தில் ஒரு வாகன விபத்தில் மூத்த மகன் வீதி விபத்தில் இறந்து விட்டார். இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நானும் படித்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிட்டேன். பல்கலைக்கழகத்துக்கு பேராதனைக்கு போக வர அங்க சாப்பாட்டுக்கு காசு கட்ட எல்லாம் காசு தேவை. வீட்டில் இருக்கிற தந்தையின் உழைப்பு எல்லாத்துக்கும் போதாது. ஆகவே இந்த அக்கா தனது 200 ரூபாய் சம்பளத்தில் 100 ரூபாய் அனுப்புவார். மற்ற அக்கா கணித ஆசிரியர், அவர் 250 ரூபாய் சம்பளத்தில் அவர் 100 ரூபாய் அனுப்புவார். 2 பேருக்கு ஆசிரியர் 200 ரூபாய் அந்த காலத்திலே போதுமானதாக இருந்தது ஒரு மாத செலவு. அப்படியே இருந்து படித்து நானும் ஒரு பட்டதாரியாக வெளிவந்து பட்டதாரி ஆசிரியராகி பிறகு இறுதியாக 90ஆம் ஆண்டு யுத்தத்தில் திருவோணமலையில் தாண்டிப்பட்டு மீன்பிடி வெள்ளத்தில் ஏறி ஓடி வந்து இங்கேதான் வந்தது அஞ்சம் அடைஞ்சோம். இங்கதான் சகோதரி அங்கால இங்கால நெல் வாங்கி இடிச்சு கஞ்சி காய்ச்சி தந்து கொஞ்ச காலம் ஓடிச்சுது. அதுக்கு பிறகு இடமாற்றம் வந்தது. நீ திருவோணமலையிலிருந்து இடம்பெயர்ந்து போறாச்சு, இந்த வீடு வாசல் எல்லாம் ராணுவம் அடிச்சாச்சு, அங்க ஒன்றும் இல்லை, நீ படிப்பிச்ச பள்ளிக்கூடமும் இல்லை, ஆகவே வவுனியாவுக்கு போ என்று எனக்கு ஒரு இடமாற்ற கடிதம் வந்தது. அந்த நேரம் நான் அந்த இலங்கை கல்வி நிர்வாக சேவை சித்தி அடைந்தபடியால் வவுனியா கல்விக்கந்தோருக்கு இடமாற்றம் வந்தனன். வவுனியா கல்விக்கந்தோருக்கு போயிட்டு அதற்கு பின்னர் இவர்கள் இங்கே இருந்து கஷ்டப்பட்டவர்கள் இந்த பாத வழியாக வவுனியாவுக்கு வந்து அங்கால கண்டிக்கு சென்று சத்தியமலர் கணவர் ரவீந்திரன் அவர்கள் அங்கால போய் இந்தியாவுக்கு போய் சேர்ந்து பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டிருந்தார். இதுல முக்கியமான அம்சம் என்னென்றால், எங்களோட வீட்டில் தாய்க்கு தாயாக இருந்து எங்களை வளர்த்தோம். நான் அவருடைய சொல்லுவேன், ஒரு பக்கத்துல நாங்க 3 பிள்ளைகளும் கையில பிடிச்சு கொண்டிருந்து அப்படியே குந்தி இருந்து ஓடும்போமா பக்கத்துல 3 பேரும் 2 வெட்டையும் நானும். அப்ப அந்த பக்கையும் காட்டி காட்டி சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது வடுக்கேக்க அம்மா சொல்றவங்க ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான், ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு. அப்ப இவ என் கையை எலி அடிச்சு போட்டு பொத்தி பிடிச்சு கொண்டு படுக்கிறோம். அப்படி எல்லாம் இருந்து எங்களை வளர்த்து விட்டான். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தீபாவளி வந்துட்டது. எனக்கு வயசு ஒரு 14 இருக்கும். உடுப்படுக்க வழி இல்லை. பின்னேரம் ஆச்சுது. சத்தியக்காடு சந்தையில பண்ணாகத்து தர்மலிங்கம் என்பவர் ஒரு புடவை கடை போட்டிருந்தார். அப்ப அக்கா சொல்றா,
அம்மாவிட்ட எங்களுக்கு உடுப்பில்லாட்டி பரவாயில்ல, தம்பிக்கு ஷர்ட் கொடுக்கணும், அப்ப போய் ஒரு ஷர்ட் துணி வாங்கிட்டு வரான். அப்ப இவ அக்கா வெட்டி விடியும் பெறும் முழிப்பிருந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ்ஸ் நீளக்கையுள்ள ஷர்ட்டை எனக்கு தயாரித்து தந்தார் படிய போடுவது. அது விலகும் தெரியாது, இன்றைக்கு தான் தெரியும். அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தா மண் வீட்டில் இருந்த எங்களை ஓரளவுக்கு டெண்டரை கல்வீட்டில் வாழ்வதற்கு ஏதோ தன் சம்பளத்தை தந்து அதை ஒன்று நிர்மாணம் செய்து தந்தா. அதற்கு பின்னர் தான் விரும்பியபடியே காதல் திருமணமாக கட்சி தோழர் கே சுப்பிரமணியம் அவர்களை கைப்பிடித்து வாழ்ந்து வந்தார். இறுதியில் மகளிந்தையும் மருமகன் கலாநிதி ரவீந்திரன் அவர்களது அரும்பெரும் முயற்சியினாலே அவன் மரணச் சடங்கு ஒரு திருமண நிகழ்வு மாதிரி நடந்து முடிந்தது. அதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் அவரது மகளுக்கும் மருமகன் ரவீந்திரனுக்கும் நன்றியை கூறி விட வருகிறேன். வணக்கம். மிக்க நன்றி மாமா. அம்மா மாமா என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய அம்மாவுடைய தந்தை சொல்லுவார், உங்களுக்கு கண்டவன் நின்றவன் எல்லாம் மாமா தான், இவரை நீங்கள் அம்மா மாமான்னு சொல்லணும் என்று அதை வலியுறுத்தி எங்களை சொல்ல வைப்பார். இங்க வா என்னன்னு சொல்லுவேன், அம்மா மாமான்னு சொல்லணும் சரியாண்டு. நாங்களும் அதை கேட்டு அம்மா மாமாண்டே சொல்லி வந்தோம் கொஞ்ச காலம். பிறகு மாமான்றது மாமா தான். நன்றி மாமா, சந்தோஷம். இன்னும் நீண்ட காலம் தேக ஆரோக்கியத்தோடையும் நலமாகவும் சமூக சேவைகள் சமூகத்துக்காகவும் வாழ்ந்து இன்னும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய கல்வியியல் கல்லூரியின் பீடாதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற கமலநாதன் சார் அவர்கள் அவசரமாக செல்ல வேண்டும் என்பதனால் அவரை பேச அழைக்கின்றேன். அவர் தன்னுடைய அனுபவங்களையும் இதையும் சொல்லுவார்கள். இன்னொருவரும் அவசர நிலையில் தான் இருக்கிறார். இதர் முடிந்த பின்னர் பேசலாம் என்று நினைக்கிறேன். மதிப்பிற்குரிய அம்மாவின் நினைவுகளை நெஞ்சில் நிறுத்தி இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தினை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறவு என்பது உணர்வுடன் கலந்திருக்கும் பொழுது அங்கே உண்மை இருக்கும். அந்த உண்மை அந்த உறவை உறுதி செய்யும் என்பதனை இன்று நான் மிக நன்றாக உணர்ந்து கொள்கிறேன். ஏனெனில் நான் ஒரு வாரங்களுக்கு முன்னர் இலங்கை வந்திருக்கும். இங்கே சத்தியமலைக்கு வர வேண்டும் என்று பல முயற்சி செய்தும் அது முடியவில்லை. ஒன்று என்னுடைய வேலைப்படு, இரண்டாவது என்னுடைய பார்த்த சாரதியினுடைய நேரமின்மை காரணமாக வர முடியவில்லை. இறுதியாக நேற்று வருவதாக உறுதி செய்திருந்தோம். ஆனால் நேற்றும் அவருக்கு லீவு கிடைக்காதனால வரவில்லை. இன்று செல்வோம் என்றார். இன்று புறப்பட்டு வருகின்ற வேளையில் தான் நான் ரவீந்திரன் சாருக்கு போன் பண்ணி இப்படி நான் இன்றைக்கு வரலாமோ என்று சொல்லி கேட்டேன். அவர் ஆச்சரியத்துடன் மகிழ்ச்சியுடன் சொன்னார், இன்றுதான் அம்மா அவருடைய 31வது நினைவு தினம், கட்டாயம் வாருங்கள். அந்த உறவின் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அங்கே அம்மாவுடனான உறவு எனக்கு இருவழி தொடர்பு. ஒன்று, அவருடைய சகோதரர் எனக்கு முதல் பேசியவர். அவரை நாங்கள் பல்கலைக்கழகத்திலே பொன் என்றுதான் அழைப்போம், பொன் என்றுதான் அழைப்போம். மிக கலகலப்பாக பழகக்கூடியவர் என்னுடைய சகபாடி பல்கலைக்கழகத்தில். இரண்டாவது, வவனியா தேசிய கல்வியல் கல்லூரிக்கு சென்ற பொழுது அங்கே என்னுடைய ஒரு வாசத்திற்குரிய மிக நெருக்கமான நண்பரானவர் டாக்டர் ரவீந்திரன். இவர்களிடம் மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு
இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். நீங்கள் வந்தது எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. ரவீந்திரன் வளமை போல எனக்கு சொல்லாமல் விட்டு விட்டார். அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கார் உங்கள் வரியை எண்ணி. அடுத்ததாக அம்மாவுடைய சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி நான் இருக்கிறேன் உங்கள் மகளை பார்க்க என்று வாக்குறுதி கொடுத்தார் எனது நண்பி சுனிதா புலேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். அம்மா என்ன மகளா என்னோட பழகி இருக்கிறாள். அவளை அம்மாவை நினைச்சிருக்கிறாள். அவ என்ன மகளை நினைச்சு பழகி இருக்கிறா. நிறைய காலம் அவளோட தொடர்பு இருந்தது. 7 லட்சம் கொடுத்து நெருக்கமாயிருந்தோ. பிறகு இங்க வந்த பிறகும் அவ கொண்டு ஓடிடுவேன். நான் தனியை வலிக்கிட்டு வந்துடுவேன். பிறகு ரவியக்காவுக்கு அமெரிக்காவில் இருக்கேன். அந்த யூனிவர்சிட்டி இருக்கு போறதுக்கு தனியாவா உடனே நாங்க சொன்னா கேட்பா. இல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி கதைப்பா, கொள்ளுவா, பெரியாக்கள் மாதிரி கதைப்பா. இந்த மாதிரி அவன் அந்தந்த ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கதைச்சு கொண்டிருப்பா. அப்ப நான் அதுலயும் வந்து அந்த யூனிவர்சிட்டி கூட்டிட்டு போய் அப்ப என்னோட அந்த உரிமையா எல்லாம் கதைப்பா. பாபி இப்படி சொல்றா, இப்படி செய்யறா. எனக்கு வருத்தங்களை சில நேரம் சொல்ல மாட்டேன், கவனிக்க மாட்டேன். அவ கூட நல்லா கவனிச்சு எல்லாம் இருப்பா. அவனுடைய வருத்தம் வருத்தம் கூட. ஆனா இவ அப்படி இருக்கிற இல்ல, கவனிக்கிற இல்ல. அப்ப எனக்கு சொல்லுவா. இல்ல நான் சுதாக்கு சொல்றேன், சொல்லி பாப்பேன். கேட்கிற மாதிரி இருக்கா. கிணங்களை அங்கால சொல்றது எல்லாம் அம்மா இருக்கேன் அம்மாவுக்கு சொல்றேன். அந்த உரிமையா எல்லாம் எனக்கு கதைப்பா. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். ஆனா அப்புறம் இங்க வந்த பிறகு கொஞ்சம் அந்த பழக்கங்கள் நெருக்கமா இல்லாம போயிட்டது. 89 இருந்து கூட பழகிட்டு இருந்தோம். அந்த அவன கணவருக்கு சுகம் இல்லாம இருக்கு. கொழும்புல வந்து நின்று இங்கிற வீட்டுல எல்லாம் நின்று சமைச்சு கொடுத்தாரு. கறி தொடக்கம் சொல்லுவா. இப்ப அப்படி ஒரு ஞாபக சக்தி. அப்படி ஒரு ஆள் இனி பிறந்துதான் தரணும். அந்த சில இதுகள் பிள்ளைகள் இந்த கேட்ட போதெல்லாம் சொல்லுவா. அந்த வேண்ட இதுகள் எல்லாம் ஞாபகம் இருக்கும். எங்களுக்கு மறந்து போயிருக்கும். அவ சொல்லுவா. இல்ல நீங்க எப்படி சொன்ன நீங்க ரெண்டு அப்படி ஒரு மெமரி பவர். அது என்னண்டு அவக்கு இதோ தெரியாது. அதான் அவாக்கு இந்த கடைசி மட்டும் கடைசியா செடியா கஷ்டப்படுறா. ஆனா அப்படி ஒருத்தருக்கு தெரியாது அவ்வளவு மருந்து விழுங்கலா. அது அப்ப அவ சொல்லி கவலைப்படுறா. மற்றவ மெமரி லொஸ்ஸா இருந்து அனுபவிக்கிறது நான் நேரம் இருந்து அனுபவிக்கிறேன்னு பவியக்கால் சரியா சொல்லி கவலைப்பட்டா. அத மற்றவ தெரியாம தானே இருந்து அனுபவிக்கிறது தங்கிற கடைசி நிலைமையில. ஆனா இவன் அப்படி இல்லை. அந்த தெரிஞ்சு கொண்டு மருந்து விளங்கலாம், சாப்பிட இயலாது. ஒரு தண்ணி குடிக்கிற தண்ணி ஒன்று மட்டும் குடிச்சா. நேற்றும் பார்த்தேன் இந்த சுற்றில குழந்தைகள் குடிக்கலாம் அந்த கப்புல வச்சு குடிச்சா. அப்படியே அந்த கடைசி நேரம் அவன் நல்ல மவா இல்லாம அப்படியே தான் போனதவா அனுபவிச்சு கொண்டே இருந்தா. சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா. ஆனா வெளியில தெரியாது. அந்த ஒருத்தர் காட்ட மாட்டான். அப்படி ஒரு ஆள் இனி கஷ்டம். பவியக்காவும் செய்வா. நம்ம பவியக்கா கூவம் வரும். நாளைக்கு சுபாவில சாதுவா அந்த ஒரு இது இருக்கு. அந்த அமைதி எதுக்கெடுத்தாலும் பொறுமையா இருப்பாங்க. பொறுமை சிகரம்டா ஒரு இது கூட நான் அவனோட கைப்பிச்சில கலைச்சதில்லை. அந்த கோவப்பெண் மதுகளுக்கு தெரியும் எனக்கு. அதே மெல்லமா தான் சொல்லுவான். அமைதியா நோகாம தான் அதையும் சொல்லுவான். அப்படி நாளைக்கு 2 வருஷத்துக்கு முதல் வந்து நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். நான் கோயில போனா கேட்டா வருவா, வா விடுவா. வீட்டுக்கு அந்த இது அம்மா கிட்ட என்னோட விடுவா. அப்ப இந்த புண்ணாலைக்கு கூட்டிட்டு போனேன். தனியனே வந்தேன். புண்ணாலைக்கு காலையில போய் நல்ல சந்தோஷம். அந்த வந்த பர்த்டே இப்ப போயிட்டு வந்தோம். அப்ப நிறைய தொடர்பு. நீங்க பிள்ளைகள் இருக்கீங்க, நீ எல்லாம் அந்த மௌலனியால இருக்கீங்க. சரியான கிட்ட இருந்தோம். தூரம் வந்துட்டோம். அவன் என்ன இவாக்குத்தான் தனி அந்த அம்மாவோட அன்பு கிடைக்குதுங்க. என்ன ரவியன்னா தான் நீ அன்பை காட்டணும். எனக்கு அன்பு இருக்காது காட்ட தெரியாது. அவன் எனக்கு வேண்டுறேன் அந்த வெளியால சொல்ல மாட்டேன். எப்படி அது அன்பு இல்லையாட்டு இல்ல. இப்ப பாத்தீங்களோ எனக்கு நான் பாத்துறேன். குளிச்சுட்டு வந்திருக்கேங்க கேட்டுட்டான். அதே விஷயம் கேட்டுட்டான். என்ன அம்மா சொன்னாலும் அப்படியே செய்யறதுக்கே இப்படி 11 மணிக்கு தண்ணியில் ஊத்திட்டு வந்துருந்தவன்.
அது கூடாதுன்னு சொன்னாலும் அந்த சாப்பிட்டீங்களோட கேட்டாரு நாங்க இதை மட்டும் போய் சாப்பிடுவோம் அது ஒரு சந்தோஷம் நான் கேட்டுட்டேன் அது இல்லை கொஞ்சம் போயிடக்கூடாது அதுங்களை கொஞ்சம் வயசு போனா தேவைப்படுது எங்களுக்கு கொஞ்சம் தெரியல விளானாலும் இப்ப தேவைப்படுது நம்ம பிள்ளைகள் பக்கத்துல இல்ல அப்ப அது சரியான ஒரு வெளியபிள் சாமான இருக்கும் அதுல அப்படி செய்தா என்ன மதியக்கா நம்ம பார்க்கணும் ஒரே வேற வேலையெல்லாம் கூட்டிக்கொண்டு போகுது அதை என்ன கூட்டிக்கொண்டு போறீங்க அப்ப இருந்தாலும் பக்கத்துல இருந்து கொஞ்சம் போன் பண்ணி கொண்டே இருப்போம் பக்கத்துல பாக்கலாம் அது நாங்க தூரத்துல இருக்கிறதுல உங்களோட இதுல நீங்க தான் பார்த்து கொள்ளணும் தான் நான் வந்து ஒரு தடவை விட்டு போய்கொண்டிருக்கிறோம் நல்ல ஆடுறோம் அதெல்லாம் இயற்கை நாங்களும் பேர் தெரியாது நன்றி நான் எனக்கு பேசுறதுக்கு யாரு அதான் அன்னைக்கு நான் கழிக்கிறேன் நிறைய இதுகள் இருக்கு எல்லாருமே அந்த ஃப்ரிட்ஜ் கலர்ஸ் நான் சாக்லேட் கொண்டுதான் சாப்பிடணும்னு எனக்கு ஒரு சின்ன பீஸ் கொடுப்பேன் அடுத்த நாளே கேட்பா ஆசையா கேட்பா துண்டு நாளைங்களோடு இந்த கலப்பப்படம் இருக்கு அதோட அப்படி ஒரு படமும் பிடிச்சு வச்சுக்கிறேன் ரெண்டு கையில வச்சுக்கொண்டு ஆமா நீ அந்த படம் நீக்கான அப்படியே நிற்பா அந்த கூலிக்கவே மாட்டேன் எனக்கு சொல்லிவிடல என்ன நான் சின்ன பிள்ளையோ நீ என்ன எப்படி செய்யறாரு சட்டை எப்படி வச்சுக்கிட்டு அந்த கலப்பப்படம் அப்படி அதை கொடுத்தா எல்லாம் சாப்பிடுவா என்னதே நான் கொடுப்பேன் இந்த சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட்டோம் அவனுக்கு அவ்வளவு இல்லை அவனுக்கு விருப்பம் அதோட அவளோட சாப்பாடு என்ன கீரை வெள்ளிக்காய் போட்டி எனக்கு கோவா சொரியுமதே அவட்ட அவனுக்கு கோவா சாப்பிட்டா தலை கடிக்கும் நான் அப்ப சொல்றேன் லைஃப்ல நான் கோவா அலர்ஜிட்டு கேள்விப்பட்டதுங்க அப்படி இல்ல சாப்பாடுலையும் சரியான கவனம் ஆனா ஒரே இதான் திருப்பி சாப்பிட்டு அந்த மன உறுதியவா கதை உண்டு இந்த கூடாதுன்னா சாப்பிட மாட்டா இருப்பா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வளர்ந்தவா எங்களை மாதிரி பெப்சி இந்த பெப்சி இது இல்லாத குடிச்சு போட்டு அப்படி எல்லாம் தெரிய மாட்டேன் அந்த தண்டை உடம்புல தானே கவனம் அதே மாதிரி மகளும் இருக்க வேண்டியதான் கவனம் எல்லாத்தையும் ஓகே எல்லாம் வந்ததுக்கு நன்றி பாதுகாப்பு பாடிக்கிறேன் ஓகே நன்றி மிக்க நன்றி சுமித்ரா உணர்வு பேசுவேன்னு சொல்லுவீங்க அதான் இது உணர்வு கொப்பளித்து கொட்டு அதை நீங்க பேசாத கூட நீங்க நின்ற நிலையிலே விளங்கி இருக்கணும் மிக்க நன்றி அடுத்தது நான் வினோதினியை அழைக்கலாம் என்று நினைத்தேன் அதற்கு முன்னர் வினோதினி இவருடைய பேச்சை கேட்கணும் என்ற ஆசையிலே நயன கணேசன் அவர்களை பேச அழைக்கிறேன் அவர் யார் என்றால் அவருக்கு தோழர் எங்கள் மாமா செந்தில் மாமா அவர்கள் அம்மாவுடைய கம்யூனிஸ்ட் யூனியர் வாழ்வின் சந்திப்புகள் என்ற புத்தக வெளியீடு பற்றிய ஒரு நோட்டீஸை அனுப்பியிருந்தார் அதனை பார்த்துவிட்டு அவர் கேட்டார் இந்த புத்தகம் எனக்கு கிடைக்குமா என்று அதனை செந்தில் மாமா அனுப்பி வைத்திருக்கிறார் அவர் வந்து அந்த நூலை முழுமையாக வாசித்து விட்டு இந்த அம்மையாரை சந்திக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணத்துக்கு பஸ் ஏறி ஒரு குர்நாகலில் பிறந்து பிரான்ஸ் தூதுவர் ஆலயத்தில் அரசியல் பிரிவின் பொறுப்பாளராக கடமையாற்றும் அவர் அம்மாவை தேடி வந்து அம்மாவுடன் பேசி அந்த கணங்களை எல்லாம் தேக்கி ஒரு கடிதத்தை வரைந்து அம்மாவுக்கு அனுப்பியிருந்தார் அம்மா அதனை இறக்கும் வரையில் தனது டயரியின் தலைமாட்டில் வைத்தபடியே படுத்திருந்தார் யார் வந்தாலும் நயன கணேசன் என்ற நாமத்தை உச்சரிக்காமல் கடைசி காலங்கள் அவர் இருந்ததில்லை அவரை அன்புடன் அழைத்திருக்கிறேன் நன்றி என்ற வார்த்தை எவ்வளவு பெருமதி வாய்ந்தது உணர்வு பூர்வமானது என்பதை நான் வார்த்தைகளில் எவ்வளவு விவரித்தாலும் என்னால் அந்த உணர்வை முழுமையாக அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்பது ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அந்த வகையில் அனைவருக்கும் இங்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் வள்ளியம்மை அம்மாவின் அன்பை உணர்ந்து அவருடைய ஆன்மா இந்த நிழலாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கு கூடியிருக்கின்றோம். நான்
வள்ளியம்மை அம்மாவை எப்படி ஆரம்பிப்பதென்றே தெரியாத ஒரு திகைப்பில் இன்னும் இருக்கின்றேன். அறிவு சாகரமாய் இருக்கக்கூடிய சத்தியமணி என்ற உயர்ந்த இந்த சிகரத்திற்கு பொறுப்பாக இதை கட்டி எழுப்பிய ஆன்மாதான் எனது அம்மா வள்ளியம்மை. முதலில் ஒரு எழுதுவோர் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரின் அந்த கூற்று எந்தளவு தூரம் உண்மை என்பதை இந்த புத்தகத்தினூடாகவும் நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு எழுத்து எந்தளவு தூரம் ஒரு மனிதனை செதுக்கி செப்பனிட்டு ஒரு ஆன்ம ஞானத்தை ஏற்படுத்துகின்றது என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு திருக்குறள் ஒன்று ஞாபகம் வருகின்றது. நன்று என்று வற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவால் செருவென்பது. அதாவது ஓர் அறிஞர் சபையில் அறிஞர்கள் பேசுவதை செறிமடுப்பதை ஞானத்திலும் மிகப்பெரிய ஞானம் என்பது ஐயன் வண்டுமணி கூற்று. இங்கு பேசுவதை நான் அல்ல அறிஞர், கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் தான் அறிஞர்கள், நாம் அனைவரும் அறிஞர்கள். அருகில் இருக்கக்கூடிய சத்தியமணி என்ற மாபெரும் அறிவு சாகரத்தின் அருகில் இருந்து கொண்டு முதலாவதாக இந்த புத்தகத்தை படித்தவுடன் அனைவருக்கும் செந்தில் வேலவர் அவர் தோழருக்கு அழைப்பார்கள். நான் அவரை அண்ணா என்றுதான் இன்னும் வாஞ்சியுடன் அழைக்கின்றேன். காரணம், அவரை நான் இன்னும் இளமையாகவே பார்க்க விரும்புகின்றேன். நான் முதல் சந்திப்பு அவருடன் அப்படி இருந்தது. அப்போது நான் பேசவில்லை அவருடன். புத்தகத்தை எனக்கு கிடைக்க செய்தார். நான் படித்தேன். படித்த முதல் அம்மையாரை பார்க்கும் வரை என்னால் ஓய்வில் இருக்க முடியவில்லை. அண்ணாவிடம் கேட்டேன், நான் யாழ்ப்பாணம் வரணும், அம்மாவை பார்க்க வேண்டும். சரி வாங்க அப்படின்னா அவர் ஒரு திகதியை என்னை குறிக்க சொன்னார். நான் திகதியை சொல்லிவிட்டேன். பஸ் ஏறி வந்தேன். வரும் வரையில் இரவு பயணம் தான். அழகான ஒரு மகிழ்ச்சியான பயணம். எண்ணத்தில் அவ்வளவு ஓடுகின்றது. இந்த அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்களை நான் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க, இங்க யார் இருக்கின்றார்கள், தெரிந்தவர் எல்லாமே செந்தில் வேலவர் அண்ணா, அவரை நம்பி வருகின்றேன். இங்கு வரும் வரையில் எனக்கு தெரியாத சத்தியமணி என்கின்ற ஒரு நூலகம் தெரியாது, இப்படியான ஒரு அழகான சோலை எனக்கு தெரியாது, அம்மாவை எனக்கு தெரியாது, ரவீந்திரன் சாரை எனக்கு தெரியாது. பிற்காலத்தில் தான் அவர்களை நன்கு அறிய பெறுகின்றேன். வருகின்ற பொழுது, உள்ளே நுழைகின்ற பொழுது இதே இடத்தில் அம்மா அமர்ந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தை இன்னும் பசுமையான நினைவுகளால் என்னில் நிறைந்திருக்கின்றது. அம்மாவை அன்பை பற்றி தான் நாம் அனைவரும் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம். நான் எதுவுமே குறித்து கொண்டு வரவில்லை. குறித்தால் அது ஒரு போலித்தனமாக இருந்தது எனக்குள்ளே நான் தேடிக்கொண்ட பதில். அருகில் உட்காரும் பொழுது நாம் வரும் வரையில் அனைவரும் நமக்குள்ளே ஒரு கனதி இருக்கக்கூடும். நான் இவ்வாறானவன், நான் இப்பேற்பட்டவன், அகந்தை, திமிர், ஆணவம், அடக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடும். அப்படி வருகின்ற பொழுது அம்மாவின் முன் அமர்ந்த பொழுது அம்மா எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். இன்னும் என்னால் மயில் கூச்செறுகின்றது. ஐயா, வளர்ந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாது. கால் நோவுதப்பன், அதனாலதான் காலை வச்சிருக்கிறேன், கொஞ்சம் கீழே வச்சுக்கொள்றேன். என்னுடைய சகல சிந்தனைகளும் தகர்த்தெறிந்து போன ஒரு தருணம் அது. நான் முழுமையாக கொட்டி கிடந்த செங்கலாக சிதறி போனேன். பணிவு என்பதன் உயரிய கிரீடத்தை எனக்கு அணிவித்தார் அம்மா. அது மட்டுமல்ல, பேசுகின்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவருடைய பாவை போன்ற கண்கள், அன்பும் என்னென்று சொல்லுவது, இன்னும் அந்த திகைப்பு மாறாமல் இருக்கின்றேன். இரண்டாவது தடவை வருகின்ற பொழுது அம்மா இங்கு இல்லை, அந்த எண்ணத்தில் நான் வரவில்லை. வருகின்ற பொழுது ரவீந்திரன் சார், பவி அம்மா, அந்த ரெண்டு பேரும் இருவருமே அந்த குறையை நீக்கினார்கள். அன்புக்கு எந்த குறைவுமே இல்லாமல் என்னை வரவேற்றார்கள். அது ஒரு காரணம். அடுத்ததாக அம்மா தன்னுடைய சுயசரிதத்தில், அது சுயசரிதம் என்று கூறுபவரை விட ஒரு அனுபவ குவியல் என்றுதான் கூற வேண்டும். இதுதான் என் வாழ்க்கையில் இரண்டாவது தடவை ஒலிவாங்கியின் முன்னால் நான் பேசுவது. இதற்கு முதல் நான் ஒரு தடவை பாடசாலையில் பேசியிருக்கின்றேன். இன்றும் அம்மா எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார். மீண்டும் ஒரு தடவை சபையில் அவையடக்கத்துடன் எவ்வாறு பேசுவது என்பதற்கான ஒரு பாடசாலையை எனக்கு
பாடசாலைக்கான ஒரு தன்னம்பிக்கை, பாதுகாப்பான சூழலை இந்த பூமியில் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அதே நேரம் அம்மாவின் புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அதில் ஒரு 35வது பக்கம் என்று நான் நினைக்கின்றேன். முத்தையா சந்தியர் பத்தையர் அப்படிங்கிற ஒருவர் தான் எலிசபெத் மகாராணிக்கு ராணியாருக்கு தங்க கடிகாரத்தை பரிசளித்தவர். அவர் கையால் தான் அம்மாவிற்கு தாலி சம்மத்தியை செய்து கொடுத்திருக்கின்றார். அது ஒரு புறம் இருக்க 113வது பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சத்தியமணி நூலகம் எவ்வாறு உயிர் பெற்றது என்பதை. அதனை நான் கூறுவதை விட அப்புத்தகத்தை அனைவரும் தொடர்ச்சியாக படித்து 113வது பக்கத்திற்கு வரும் பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும் எவ்வளவு பெரிய மகத்தான செயலை அம்மா செய்திருக்கின்றார் என்று. அதைவிட அம்மாவை பார்த்த பிறகுதான் நான் எவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். அம்மாவை சந்திக்கின்ற பொழுது நான் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். அணுவிஞ்ஞானி ஒருவரின் சுயசரித நூல். ஒரு கிழமையில் படித்துவிட்டு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தான் பெற்ற அனுபவத்தை கடிதம் மூலம் எனக்கு அனுப்பியிருந்தார். ஒரு கிழமையில் நான் நினைக்கின்றேன். எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு ஆளுமை அம்மா வள்ளியம்மை. அதே மறுக்கணும் இவ்வளவோ சொல்ல இருக்கின்றது. நான் வந்தேன் ஒரு தடவையாவது அம்மாவின் ஆன்மா சாந்தியலை பிரார்த்திக்கின்றேன் என்பதை கூறுவதை விட நன்றி என்ற என்னுடைய உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இவ் அனைத்திற்கும் மூல காரணியாக நான் இந்த இடத்தில் நிற்பதற்கு காரணம் உங்கள் செந்தில் மீதவர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்றும் குறித்தாலும் ஒரு உருக்கமான சம்பவம். அம்மா எனக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார், ஐயா, என்னுடைய மூத்த மகனின் இடத்தை இதுவரை யாரும் நினைக்கவில்லை. உங்களை என்னுடைய மூத்த மகனாக ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு. இதற்கு பிறகு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, சொல்லவும் என்னால் அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கவும் முடியாது. அந்த அன்பையும் எனக்கு ஒரு புதிய உறவுகளையும் இது தந்துவிட்டு போயிருக்கின்றார் அம்மா. அதற்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் போதாது. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அம்மா பவியம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும், ரவீந்திரன் சார், செந்தில் போலவராக இங்கு குழுவிருக்கின்ற அனைவர்களுக்கும், ஏற்பாட்டில் குழுவினர் அனைவர்களுக்கும், சத்தியமணி நூலகத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி. அவர் கொடுத்த புத்தகத்தை உடனே அவர் வாசிக்க தொடங்கிவிட்டார். தொடங்கியது மாத்திரமல்ல, அதை பற்றியும் எழுதி அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் எழுதி வைத்துக் கொண்டு, நான் அடித்த நாள் அவர் எடுக்கவில்லை, இது வாட்ஸ்அப்பின் ஊடாகத்தான் எடுக்க வேண்டுமாம், வாட்ஸ்அப்பில் இணைத்து விடுங்கள் அந்த நம்பரை என்ற. நான் சொன்னேன், வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதுல அடிச்சதையே போட்டால் வரும் என்று. இல்ல வரையில, உங்களோட நம்பர்ல இருந்து எடுத்து எனக்கு கிடைக்கத்தாங்க என்று சொல்லி அடம் பிடித்து அவருடன் உரையாடினார். அது மாத்திரமல்ல, அந்த நூலை பற்றியும் எழுதி சிறுமொழியில் போட முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், அதுல எல்லாம் போட முடியாது, அந்த புத்தகத்தை புரிஞ்சு வர்ற அளவுக்கு இன்னும் மாணவர்கள் தயாராகவில்லை, அதனால் அந்த புத்தகத்தை பற்றி முதல் சொல்லித்தான் நீங்கள் எழுதினதை எங்களால் பிரசுரிக்க முடியும், அதை பிரசுரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். எனக்கு அது மிகுந்த கவலையா இருக்கிறது. இப்பொழுது இதை சொல்லும் பொழுது எனக்கு அந்த நினைவுகள் திரும்ப வந்தது. அப்படி பல விஷயங்களை நான் அவர் கேட்டும் செய்யாமல் மறந்திருக்கிறேன். மறப்பது அவள் போல எனக்கு தன்மையாக மறக்க எனக்கு தெரியாது. நான் வெட்டொட்டு தூண்டு ரெண்டால் தான் எப்பொழுதுமே பேசி பழகிட்டேன். அது எப்படி என்ன அது வந்துச்சோ தெரியாது. சில வேளை என்னுடைய அப்பாவிடம் இருந்து கொஞ்சமும் என்னுடைய அம்மாவில இருந்து கொஞ்சமா நிறைந்து வந்துட்டு தான் நினைக்கலாம். அம்மாவுடைய கடைசி காலங்கள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி, கடந்த வருடம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி சிறுபருடைய முதலாவது ஆண்டில் இதில் வந்திருந்து சகல மாணவர்களுடன் பேசி ஒளிவாங்கி உரையாடி, இங்க இருந்த நிறைய பேர் அதை பார்த்திருப்பீர்கள், மிக சந்தோஷமாக சாப்பிட்டு சென்றவ வாசல்ல விழுந்து விட்டார். அவர் விழுந்தது எங்களுக்கு தெரியாது.
பின்னேரம் சாயந்தரம் போலதான் நான் சொன்னா நான் விழுந்து நானாவே எழுந்து விட்டேன் என்று. ஏனம்மா சொல்ல இல்ல நீங்க எல்லாரும் அவசரமாக திருந்தீர்கள், அதனால உங்களுக்கு சொல்ல முடியவில்லை என்று. அதுக்கு அடுத்த நாள் அவ கழிவறைக்கு சென்று அங்கேயே அமர்ந்திருக்கிறான் நீண்ட நேரமாக. காலை 3 மணிக்கு போனதை நான் 6 மணி போலதான் கண்டேன். கண்டு ஏன் வெளியில வரையில என்ன கேட்ட, என்னால முடியல இடம்பாண்டு. இவ்வளோ முயற்சி செய்து எங்கள் ஊர் வசந்தன் ஓடி வந்து அம்மாவை தூக்கி உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டியிலே நாங்கள் அழைத்து சென்றோம். அதன் பின்னர் அவன் நடக்கவே இல்லை. அதான் அவனுடைய கடைசி பயணம் கால் பதித்தது இந்த சத்தியமணி. அதன் பின்னர் அவர்களால் நடந்து விழாவ முடியவில்லை. அவருடைய இறுதி பயணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுகின்றேன். அடுத்ததாக அம்மாவை பேட்டி எடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் எங்களுடைய நிலாவும் எடுத்திருக்கிறார்கள் தாய் வீட்டிற்காக. ஷர்மிளா ஐபிசி டிவி நிலையத்தினருக்காக அந்த பேட்டியை எடுத்த போதிலும் அம்மாவை உள்வாங்கி வந்து அந்த பிள்ளை அதை பேட்டியை செய்திருந்தது. மிகவும் அவர் கேட்ட கேள்விகளும் அதற்கு அம்மா அளித்த விடைகளும் சில இடங்களில் நான் குறிப்பிட்ட போது அதை ஷர்மிளி எடுத்துக்கொண்ட விதமும் எனக்கு அந்த பெண் மீது மிகுந்த ஒரு மரியாதை ஏற்படுத்தியது. அரசியல்ல வேறுபாடான கருத்துகள் இருந்தாலும் மிக நேர்மையான பெண்ணாக நான் அவரை பார்க்கிறேன். அம்மாவுடைய மிக விருப்பத்துக்குரிய பெண்ணாகவும் அவர் இருக்கிறார். அம்மா அடிக்கடி கேட்பா, ஷர்மிளி கலைச்சாவோ அவ ஏன் எலெக்ஷன் கேட்கவில்லை, அவ கேட்டுக்கலாமே, அவ்வளவு தத்ரூபமாக பேசுகிறாவே, ஆணித்தரமாக உரையாடுகிறாவே என்று அடிக்கடி சொல்லுவார். ஷர்மிளாவை அம்மாவுடனான அந்த உரையாடல் எப்படி இருந்தது என்பதையும் அவருடைய கணிப்புகளையும் நான் அறிய, நீங்களும் அறிய ஆவலா இருப்பீர்கள். ஷர்மிளா வாங்குவோம். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு வணக்கத்தின் சொந்தக்காரருக்கு இதை நான் எங்களது சில வரிகளை வந்து என்னுடைய அம்மாவினுடைய அந்த 31ஆம் நாள் கல்வெட்டுக்காக ஒரு கவிதை எழுத சொல்லி என்னுடைய குடும்பம் அழைத்தது. அப்ப நான் யோசிச்சேன், நாங்கள் எல்லாருக்கும் வருதலாம், எல்லாருக்கும் பேசலாம். ஆனால் உங்களுக்கு சில விடயங்கள் நிகழ்கிற போது நிகழ்த்தப்படுகிறோம். அதை எப்படி கடந்து செல்லுவது என்கிற மனநிலையை பெறுவது என்பது உண்மையிலே ஒரு அசாத்தியமான விஷயம். அதுதான் அந்த வரைகள். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வழக்கத்தின் சொந்தக்காரருக்கு எதை நான் நீங்கள் அதைத்தான் நான் மாற்றி சொல்லுகிறேன். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வழக்கத்தின் சொந்தக்காரருக்கு இதை நான் நீங்கள் சொல்ல ஒரு திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறள் இருக்கிறது. இந்த வையத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் வானுரையின் தெய்வத்தினால் வைக்கப்படுவார்கள் என்கிறது பொதுமறை. அந்த உலக பொதுமறையினுடைய அந்த வார்த்தைகளை கேட்க இந்த பூமியிலே வாழுகிற போது சில நாட்டுகின்ற செயற்பாடுகள், அவர்கள் நடந்து கொள்ளுகிற அந்த முறைமைகள் என்பது இப்படியும் வாழ வேண்டும், இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சில சுவடுகளை எங்களுக்கு எடுத்து சொல்லும். அப்படியான சில சுவடுகளை விட்டு செல்லுகின்ற மனிதர்களை நாங்கள் அவர்களுடைய அந்த சுவடுகளை கட்டி பிடித்துக் கொள்வது என்பது உங்களை பலப்படுத்துவதற்கான ஒரு களமாக இருக்கும். சத்தியமலை இந்த நூலகமும் அம்மையாரும் பவியன் சொன்னதுமானதே எனக்கு பரிச்சயமானது இந்த ஊடக வழியின் வழியாக. அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி அவருடைய அந்த கதைகளை என்னோடு பகிர்ந்து கொண்டது முதல் பணியாற்றி ஒரு சக ஊடக நன்றி. அவருடைய அந்த கொள்கைகள் அவர் எப்படி பயணப்பட்டார், அப்படியான விடயங்களை சொன்ன போது யார் இது ரோப்பைக்கு இருக்க பார்ப்போம் என்று சொல்லி நான் முயற்சி வழி பார்க்கிறோம். தேடி பார்த்துட்டு அந்த நேரத்துல நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை வந்து தயாரித்து கொண்டிருந்தாங்க. இந்த நூல்கள் அதே நேரத்துல நூல் ஆசிரியர்கள் பதிப்பாளர்களோடு ஒரு நேர்காணல், அந்த நூல்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை வந்து வெளிப்படுத்துறத அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அப்ப நான் யோசிச்சேன், இந்த நிகழ்ச்சிக்கு நான் நிச்சயமா இந்த அம்மாவை நேர்காணல் செய்யணும் சொல்லிட்டு அவர் சார்ந்திருந்து அவருடைய அந்த படைப்புகளை வந்து நான் தேடி பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் பவியங்கியோட கதைச்சேன். அவர்கிட்ட அந்த நேர்காணலை வந்து நாங்கள் நிகழ்த்தினோம். அது சில நிகழ்ச்சிகளை சில அந்த ஆட்டுகைகளை நாங்கள் செய்த பிறகும் அது எங்களுக்கான ஒரு தொடர்பாக தொடரும். அப்படி தொடர்ந்து வருகிற ஒரு விடயமாகத்தான்
இந்த உறவு நிலையை நான் பார்க்கிறேன். அந்த நேர்காணல் பல கேள்விகளை நான் கேட்டிருந்தேன். நேர்காணல் முடிய அம்மா நான் போயிட்டு வாருன்னு சொல்லி சொல்லிருக்கேன். என்னுடைய கைகளை வந்தவர் கட்டி கொண்டேன். நான் அதுக்கு பிறகு அந்த கைகளை கட்டி கொள்ளுகிற போது நான் எப்படி உணர்ந்தேனோ அதை என்னுடைய முகநூலிலே ஒரு பதிவாக அனுப்பேன். நான் ஆரம்பத்திலே இந்த சொன்ன மாதிரி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வழக்கத்தின் சொந்தக்காருக்கு எதை நான் இங்கிருந்து நான் எழுதிய அந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கடந்து என்னுடைய அம்மாவுடைய இறப்பு நிகழ்ந்து ஒரு வருடத்துக்கு பிற்பாடு நான் இந்த நேர்காணலை நிகழ்த்தினது. ஆகவே இந்த தாய் என்னுடைய கைகளை கட்டி கொண்ட போது அது எனக்கு என்னுடைய அம்மாவுடைய சரசத்தை தந்தது. அந்த கைகள் என்னுடைய உள்ளங்கைகளை கட்டி கொள்ளுகிறப்ப அந்த கைகளுடைய மென்மையை நான் உணர்ந்து அப்படியே என்னுடைய அம்மம்மா அந்த உறவிலே வந்து என்னுடைய கைகளை கட்டி கொண்டதை போன்ற ஒரு உணர்வு ரீதியான பிணைப்பு வந்து எனக்கு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு வந்து அப்பப்ப முகநூல்ல வந்து நான் எழுதுகின்ற பதிவுகளுக்கு மகளே சார்ந்தேன். அந்த அழைக்கின்ற அந்த தொனி என்பது அவர் எழுதுகின்ற அந்த முறை என்பது அந்த மகளே ஷர்மிலான் அழைக்கிற போது ஏதோ ஒரு உணர்வு எங்களோடு கொத்திக் கொள்ளுகிற அந்த உணர்வை நான் வந்து அவருடைய அந்த கருத்துக்களை வாசிக்கிற போது உணர்ந்து கொண்டே இப்படியாக அந்த பயணம் இருந்தது. ஆனாலும் தொடர்ச்சியான அந்த சந்திப்புகளை நிகழ்த்த முடியவில்லை. ஆனாலும் அவருடைய அந்த சேவைகள் வழியாக அவர் ஆக்கி இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் வழியாக எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் என்பது அவருடைய அந்த அன்பின் மூலமாக நிகழ்த்தப்பட்டது. சொல்லுவார்கள், அன்புடையவர்கள் எல்லாவற்றையும் பிறருக்காக ஈவார்கள், தங்களுடைய அந்த எலும்பை கூட பிறருக்காக கொடுக்கக்கூடியவர்கள் அன்புடையவர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த அன்பினால் தான் இந்த உலகம் என்பது சுத்தி கொண்டிருந்தது. அன்றைக்கு காலம் வந்து பொதுவாக எனக்கு இந்த கவிதைகளை வாசிக்கிற வழக்கம் வெளிக்கிட்டு கொண்டு இருக்கீங்கள வெளிய வேலைக்கு போயிட்டு தான் இங்க வாங்கினா அப்ப வீட்டுல இருந்த ஒரு கவிதை புத்தகம் அடக்கி இருந்து அதுல ஒன்று எடுத்துட்டு புதுத்தராணியில ஒரு கவிதை தட்டி கொண்டு போயில ஒரு கவிதை அந்த கவிதை வாசிக்க எனக்கு இன்றையான் இந்த நிகழ்வோடு பொருந்தி போகக்கூடிய இந்த தாயினுடைய வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களுடைய அந்த உணர்வுகளோடு பொருந்தி போகக்கூடிய ஒரு கவிதையா இருந்தது. உலகத்து மொழிகள் அத்தனை, அதாவது உலகத்து மொழிகளின் அத்தனை அகராதுகளிலும் தேடி தேடி தெரிந்து கொண்டேன் கடைசியில் உன் பெயரை காதலுக்கு நிகரான வார்த்தைகள் வரும். இந்த கவிதைகளை அவருக்கு கவிஞர் சுகந்தராணி அவர்களுடைய இந்த கவிதையை நான் அவருக்காக இந்த அவையிலே சமர்ப்பிக்கிறேன். அவர் மறைந்து இன்றைக்கு 31வது நாள் கடந்திருக்கிறது. பதிவிலே ஒரு பதிவு எழுதியிருந்த உணர்வுகள் அந்த பதிவை வாசிக்க அவருடைய அந்த உணர்வுகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் ஆரம்பத்திலே சொன்ன விடயம்தான், நாங்கள் நிறைய விஷயத்தை சொல்லலாம், இப்படி நடக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு நிகழ்கிற போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் காலம் தேவை. ஆனால் இதுதான் இயல்பான விடயம். நான் பேசுகிற போது இங்கே ஒரு என்னுடைய வயதுக்கு இந்த கருத்துக்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த அவையிலே கொல்லந்தரவிலே ஊசி விட்டதை போன்றுதான் இது இருக்கும். இருந்தாலும் சொல்லுவார்கள், இந்த ஆன்மா என்பது சித்தாந்த வழியிலே நாங்கள் பார்க்கிற போது இந்த ஆன்மா இந்த பூமியிலே பிறந்து அது எப்படி தன்னுடைய உடல்களை மாற்றிக் கொள்ளுகிறது என்றால் ஒரு வண்ணாத்தி பூச்சியானது ஒரு பூவிலே இருந்து அந்த தேனை உறிஞ்சி விட்டு இன்னும் ஒரு பூவை நோக்கி அது தேனை உறிஞ்சுவதற்காக பறந்து செல்வதை போலவும் நாங்கள் எப்படி இந்த உடுத்தி இருக்கின்ற இந்த ஆடை இந்த உடைகளை களைந்து விட்டு இன்னும் ஒரு உடையை நாங்கள் உடுத்திக் கொள்ளுகிறோமோ அதே போன்று இந்த ஆன்மாவானது இந்த உடல்களை களைந்து கொள்ளும் என்று சித்தாந்தம் சொல்கிறது. ஆகவே இந்த அமரர் வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களுடைய இந்த ஆன்மாவும் அந்த பேர் ஆற்றல் மிகுந்த அவருடைய அந்த சக்தியோடு அது இன்னும் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலே அவர் இத்தனை நாள் தரைத்திருந்த அந்த உடலை அது களைந்து அது இன்னும் ஒரு பயணத்தை நோக்கி அது பயணப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அந்த ஆன்மா என்பது சக்தி, அதை நாங்கள் இயற்கை என்கிறோம், இறைவன் என்கிறோம். இப்படி எத்தனையோ வடிவத்திலே நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நம்மளுடைய புரிதல்களுக்கு ஏற்போம், நம்மளுடைய மதத்துக்கு ஏற்போம், நம்மளுடைய வழிபாடுகளுக்கு ஏற்போம், நாங்கள் அவற்றை புரிந்து கொள்கிறோம். இப்படி இருக்க அந்த சக்தி என்பது இன்றைக்கு பேராற்றல் மிகுந்ததாக இருக்கு. அன்னையினுடைய அந்த சக்தியும் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த அவையிலே அழைத்து வந்திருக்கிறது. அது அன்பாக ஒழிக்கிறது. அதனுடைய ஆற்றல் சத்தியமணி நூலகமாக இங்கே இருக்கிறது. அந்த நூலகத்துக்கு வந்து செல்லுகிற குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்குமான நூல்களாக அது இருக்கிறது. அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற போது அதிலிருந்து பரப்பப்படுகிற அந்த அறிவு களஞ்சியமாக அது மாறுகிறது. இப்படியாக அந்த ஆற்றல் என்பது இன்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆகவேதான் ஆன்மா அழிவற்றது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவருடைய அந்த ஆன்மாவும் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர் இங்கே வாழுகிற போது எப்படி இந்த சேவைகளை ஆற்றினாரோ, எப்படி எங்களுக்கான வழிபடுத்தல்களை அவர் மேற்கொண்டாரோ,
எப்படி உங்களையும் என்னையும் இன்றைக்கு இந்த நேரத்தில் இணைத்திருக்கிறாரோ அதே போன்று அவருடைய அந்த ஆற்றல் என்பது, அவருடைய ஆன்மாவுடைய சக்தி என்பது அது பயணப்பட்டு கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்திலே என்கிற அந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக நம்புவோமாக இருக்கிற அந்த விடயத்தை இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொண்டு மிக்க நன்றி சந்தர்ப்பத்திற்கு. அம்மாவுடைய உற்ற ஒரு பயணி என்று சொல்லலாம். எங்கள் ஊர் கல்வி புலமைவாதி திருமதி நாச்சியார் அவர்களை சில வரிகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமரத்துவம் அடைந்துள்ள என்னுடைய அன்புக்கும் வணக்கத்துக்கு மத்திய அம்மாவுக்கு முதற்கண் வணக்கத்தை செலுத்திக் கொண்டு அவருடைய அந்தியடிக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தையும் கூறி, உண்மையிலே இந்த மண்ணுக்கு சிறப்பை செய்த ஒரு பெண் என்ற வகையிலே அவரை பற்றி நிறைய சொல்லலாம். ஆனால் நேரமும் மிக குறுகியதான் இருப்பதால் எனக்கு வணக்கத்துக்குரிய ஒரு பெண்ணாகத்தான் அவர் இருக்கின்றார். எனவே சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட ஒரு பெண். அது மாத்திரமல்லாமல் அந்த கம்யூனிச பாதையிலே கணவருடன் இணைந்து நடந்து தன்னுடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் தாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையிலே வலுவார். எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ இக்கட்டான நிலையிலும் மனம் தளராது கணவனுடன் இணைந்து, இவ்வளவு சோதனையிலே சில பேர் கணவனையே விட்டு பிரிந்து போடுவார்கள். ஆனால் அவர் அப்படி செல்லவில்லை. தன்னுடைய கணவனுடன் ஒத்து, அதான் சொல்லுவார்கள், அன்றிலும் படையும் போன்று குடும்பம் நடத்திய ஒரு பெரும் ஒப்பற்ற ஒரு பெரும் சீமாட்டி தான் இந்த அம்மையார். உண்மையிலே அவரை பார்க்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். அவருடைய தோற்றம், அவர் அளவலாகின்ற முறைமை, கதை கேட்க பொழுதும் இனிமையாகத்தான் கிடைப்பேன். இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருப்ப காரியம் வந்தார்கள் சொல்வார்கள். எப்பொழுதும் இனிய முகம், இனிய பேச்சு. இந்த பேச்சினாலே தன் உற்றார் உறவினர் ஊரவர் எல்லோரையும் அரவணைக்கின்ற பெரும் இதயத்தை கொண்டவர். அதாவது சொல்லுவார்கள், சின்ன மனம் அல்ல ஒன்று மனம், ஸ்மால் மைண்ட் என்று சொல்லுவார்கள். சின்ன மனம் அல்ல, பெரும் மனம். பெரும் மனம் படைத்த பெருமாட்டி தான் எங்களுடைய அம்மையார். நான் அவரை பற்றிய வரலாறு சொல்ல வரையில்லை. அவருடைய பண்பு, அவருடைய உளநலம், இந்த உலகம் கறிந்த மக்கள் தான் எங்களுக்கு தேவை. நிறைய பணம் இருந்து பிரயோசனம் இல்லை, நிறைய கல்வி இருந்து பிரயோசனம் இல்லை. உளவளம் இல்லாவிட்டால், அதாவது இந்த உள்ளம் நலமாக இல்லாவிட்டால், அன்புள்ள உள்ளம் இல்லாவிட்டால் எதனாலும் பிரயோசனம் இல்லை. அன்புள்ளவர்களாலே தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பெரியோர்கள் என்பவர்கள் யார்? இந்த அறநெறியிலே சுமந்தவர்கள், அதாவது மற்றவர்களுக்கு கொடுத்து ஈத்துவக்கும் இன்பமுடையவர்கள் தான் பெரியோர்கள். அப்படிப்பட்ட ஈத்துவக்கம், ஈத்து பார்ப்பதனால ஈத்து தன்னுடைய பொருளை கொடுத்து, தன்னுடைய கருத்துக்களை கொடுத்து சந்தோஷத்துடன் வாழ்ந்த பெருமாள். உண்மையிலே எனக்கு அவரை அடிக்கடி பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆனா எனக்குமோ நேரம் கிடையாது. நானும் நோய்வாய்ப்பட்டிருந்த முன்னாலே அண்மை காலங்களில் வர முடியவில்லை. எனவே எனக்கு கடைசி நேரத்தில் அவ பார்க்கல பெரிய கஷ்டம். எனக்கு அவ சிங்கப்பூர்ல இருந்து ஒரு துவாரிலே என்னுடைய பெயரை தன்னுடைய கையாலே தைத்து அனுப்பின. அவ்வளவு அன்புள்ள பொண்ணவர்களுடன் சிறு வயதிலே அவ அந்த டீச்சரா போகும்பொழுது சிரிச்சு பிள்ளைன்னு சொல்லி அரவணைச்சு கொண்டு போவோம். யாருடனும் அவ முரண்பட்டதை நான் கண்ணால காணவில்லை. பெரியோர்கள், அறிவாளிகள் கருத்திலே முரண்படுவார்களே அல்லாமல் தனி குரோதம் கொண்டு மற்றவர்களை பகைப்பது அவர்களுடைய உள்ளத்திலே ஒருபோதும் நடைபெறுவதில்லை. அப்படிப்பட்ட பெருமாட்டியினுடைய அவருடைய இறப்பு, அது இறப்பல்ல, அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டி, அவருடைய வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணம். அவர் வாழ்ந்தார் என்ற ஒரு அடையாளத்தை விட்டு சென்றிருந்தார். அவருடைய கதைகள், அவருடைய ஆக்கங்கள், கவிதைகள் அனைத்துமே உண்மையிலே அந்த இலட்சியத்தை நோக்கிய பயணத்தை ஒளிக்காட்டுகின்றன. அவருடைய கதைகள் மூலமாக மக்கள் படிப்பதற்குரிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. புன்னகை கொடுத்த ஒரு மன்னன் அல்ல, ஒரு ராணியாக அவருடைய நடமாடின. அவருடைய
அந்த உள்ளம் எப்பொழுதும் நிறைவுடன் இருந்தது. அவர் நிறைவாழ்வு வாழ்ந்த ஒரு பெருமாட்டி என்று கூறி இந்த அரிய சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்து அவருடைய குழந்தைகள் அவருடைய உற்றார் உறவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். காணொளி ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு 15 நிமிடங்கள் அந்த காணொளி இருக்கின்றது. அந்த காணொலியை பார்க்க வேண்டும். உணவு அருந்தி செல்ல வேண்டும். உணவு வந்துவிட்டது. உணவை அவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் எங்களுக்கு பரிமாறி அவர்கள் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள். 12:15 அந்த உணவு கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். எங்களுடைய ஊர் விதானை கிராம உத்தியோகத்தர் சிவரூபன் அவர்கள் எங்கள் ஊருக்கே ஒரு செல்ல மகன், என்ன கேட்டாலும் கர்ணனிடம் செல்வது போல் சிவரூபனிடம் செல்லலாம் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையையும் உருவாக்கிய சிவரூபன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அவரை சில வார்த்தைகள் கூறும்படி அழைக்கின்றேன். இந்த நிகழ்வு நான் கவரவத்திலிருந்து போன்படுவதாக இருந்தது. இருந்தாலும் தற்செயலாக இந்த ரோட்டில் கட்டியிருந்த மனதை பார்வையிட்டிருந்து பார்வையிட்டவுடன் விஜயசேகரத்திலிருந்து வேறு துணைக்காக போய்கொண்டிருந்தேன். இப்பவும் டிஎஸ் அடிச்சிருந்தவர் என்ன காண வேண்டும். ஆனால் இருந்தாலும் நான் இந்த சம்பவத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் வருகை தந்திருந்து உண்மையிலே நான் வள்ளியம்மை அம்மாண்ட ஏற்பாடுகள் அவனுடைய சேவைகள் தொடர்பாக கேட்டறிந்து கொள்வதற்காகத்தான் வந்திருந்தனால் பவியம்மா என்னை அழைத்திருந்தார். உண்மையிலே இந்த குடும்பம் தொடர்பாக எங்களுக்கு அவ்வளவாக தெரியாவிட்டாலும் இங்கு வருகை தந்ததன் பின்னர் இவர்களுடைய சேவை தொடர்பாக இவர்களுடைய எழுத்தாளர் தொடர்பாக எமது முன்னாள் பிரதேச செயலர் பிரேம்னி அம்மா காட்டாயின் என்று எல்லாரோடும் அறியப்படுகின்ற எழுத்தாளர் பிரேம்னி அம்மா மூலம்தான் இவருடைய எழுத்தாளுமை எங்களுக்கு தெரிய வந்தது. அதன் பின்னர் பிரதேசர்களுடன் இந்த இடத்துக்கு வருகை தந்து பார்வையிட்டிருந்தோம். தொடர்ந்து பவியம்மா எனது செயற்பாடுகள் தொடர்பு கேள்விவிட்டு என்னோட தொலைபேசி உண்டாக தொடர்பு கொண்டு நேரடியாக ஒருவரை பார்த்து அனைவரும் சொல்கிற மாதிரி நானும் இந்த குடும்பத்தில் ஒரு உறவாளனாக இணைந்து கொண்டிருந்தேன். உண்மையிலேயே இவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே நலிவுற்றிருக்கின்ற குடும்பங்களை மேல் நோக்கி கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில்தான் ஒவ்வொரு செயற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆளுமையாளர்கள், அதாவது புறக்கணிக்கப்படுகின்ற ஆளுமையாளர்களை தங்கள் ஊடாக மேல் நோக்கி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என பல்வேறு திட்டங்களை தயார்படுத்தி பாடசாலைகள் ஊடாகவும் சமூக அமைப்புகளூடாகவும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இதற்கு அங்கீகாரமிட்ட இந்த வள்ளியம்மை அம்மாண்ட நினைவு தினம் அவர் அனைவரும் சொன்ன மாதிரி இவர்களில்லை வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றார். அவர்களால் உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு மாணவர்களிடமிருந்து மாணவர்கள் மூலமாக அவர்கள் இந்த உலகத்தில தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுடைய சேவை தொடர வேண்டும். எல்லோரும் பொதுவாய் பவியமாண்ட உடல் ஆரோக்கியம், ரவீந்திரன் சேர்ந்த உடல் ஆரோக்கியம் தொடர்ச்சியாக தொடர்ந்து பேணப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் அனைவரும் வள்ளியம்மாண்ட ஆத்மா சாந்தி அடைவதை பிரார்த்திப்பதன் போல இவர்கள் ஆளுமை, அதாவது உடல் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட தொடர்ந்து இந்த சமூகத்தில வாழ வேண்டும். வாழ்ந்தால்தான் எங்கள் கிராமத்தில் வசிக்கின்ற நலிவுற்ற மாணவர்கள், நலிவுற்ற குடும்பங்கள் மென்மேலும் வளரும். எனவே அனைவரும் சேர்ந்து இவர்கள் மேல் பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பார் கூறி சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு பதியமாக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மிக்க நன்றி. நான் அவரை பேர் சொல்லித்தான் சுகரூபன் என்று அழைப்பேன் அல்லது என்னுடைய மகன் என்று கூறுவேன். அவருக்கான அடைமொழிகளை நான் பாதிப்பதில்லை. அதையும் அவர் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். என்னுடைய அம்மா எங்களுடைய இந்த தொகுதிக்கான கலைஞானியா எனக்கு பட்டத்தின் பேர் கூட சரியா தெரியவில்லை. அதற்காக அம்மாவை தெரிவு செய்திருந்தார்கள். அந்த இந்த தொகுதியில என்னுடைய அம்மாவையும் கணவர் ரவீந்திரன் அவர்களையும் தான் தெரிவு செய்திருப்பதாக
வந்து சொன்னார்கள் பிரதேச செயலகத்திலிருந்து. அப்ப நான் சொன்னேன், 2 பேரு என்றால் என்னுடைய கணவருக்கு இதுல எல்லாம் அவ்வளவு பிடிக்காது, அதால அம்மாவை மாத்திரம் போட்டுருங்க, ஏன் அவர் ஒரு கம்பிட்டா ஆக்குறீங்க, வேண்டாம் என்று. அவர் சொன்னா இல்ல இல்ல அப்படி இல்ல, 2 பேர் கூட அதுல தெரிவு செய்யப்படுவார்கள், இவர்கள் தான் மிக அதிக இருப்பது தேர்வுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று. சரி என்று அம்மா பற்றிய தகவல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். ஜூன் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை 8 மணிக்கு பிரதேச செயலகத்திலிருந்து கலாச்சார பிரிவின் பொறுப்பாளர் வந்தார். அம்மாவுடன் இருந்து கையெழுத்தை வாங்கி சென்று ஜனாதிபதியின் கையாலே அந்த விருதினை கொடுப்பதற்காக. அம்மா இறந்து, நாங்கள் எல்லாம் பரபரப்பாக இருக்கின்றோம், இறந்து விட்டார்கள். அவர் வந்து பின்னி அழுதார் அந்த படியில் நின்று. எனக்கு அதே அவர்கள் கிடைத்த பெரிய ஒரு அங்கீகாரமும் விருதும் என்று ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு எங்கள் சுபரூபன் அவர்களும் ஒரு விதத்தில் காரணம் என்று அறிந்தேன். பின்னர் மிக்க நன்றியும் சந்தோஷமும். பட்டங்கள் இல்லாமட்டாலும் அம்மா ஒரு பாட்டியம்மா தான் எல்லாருடைய மனங்களுக்கும். மிக்க நன்றி. இன்னும் வத்தலை அண்ணன் எங்களோட ஊர் அண்ணன், அவரை நாங்கள் வத்தலை அண்ணன் தான் கூப்பிடுவோம். அவருடைய உண்மையான முழு பேர் எனக்கு தெரியாது, வரதராஜன் என்று நினைக்கின்றேன். அவரையும் சில வார்த்தைகள், அவருடைய மனைவி எங்கள் அம்மா மீது மிகுந்த கருத்துக்கள் கொண்டவர், பேரை அவர் சரியாக உச்சரித்தார். திடீரென்று என்னை அழைத்ததற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த புகழ்பெற்ற அம்மனியை பற்றி சொல்வதற்கு எனக்கு உண்மையிலேயே தகுதி இல்லை என்றாலும், இந்த ஊரில் உண்மையிலேயே நல்ல ஒரு சோசலியவாதியினுடைய மனைவியாக வாழ்ந்து ஒரு ஆசிரியர் பெருந்தகையாக ஓய்வு பெற்று இந்த கிராமத்துக்கு முன்னேற்றமான செயற்திட்டங்களை வருங்கால பிள்ளைகளை உருவாக்கிய என் தாய், என்னுடைய நல்ல நண்பன், அவருடைய மருமகன், இப்படியான குடும்பம் கலைத்துறையிலும் பல துறைகளிலும் முன்னேறி இந்த கிராமத்திலேயே ஒரு திறமான கல்வி நிலையத்தை உருவாக்கி திறம்பட நடத்துக்கு கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் அவருடைய பேருடன் என்று நிலைக்கும் நன்றி. என்ன இப்பொழுது நாங்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டு பின்னர் அந்த அவனுடைய காணொலியை ஒரு 15 நிமிடங்கள் பார்த்த பின்னர் உணவு அருந்த செல்லலாம். நிறைய பேர் பேச அழைப்பதற்கு ஆசைதான், நேர பற்றாக்குறையினால் எல்லாரையும் அழைக்க முடியவில்லை. அம்மாவனுடைய இறுதி நாள் என்று சில பேர் பேசியிருந்தீர்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் எல்லோரும் பேசலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது பிரதியை நான் என்னுடைய அம்மா தன்னுடைய பிள்ளை போல வளர்த்த என்னுடைய அக்கா பெரியக்கான்னு சொல்லுவோம், அவருக்கு மதியக்கான்றது எங்க வீட்டுக்கு பக்கத்துல அம்மா அவனுடைய ஆளுமையை எப்பொழுதுமே வியந்து சொல்லுவா. என்னை போல ரதியக்கான்னு சொல்லுவா. பவி உன்னை போலதான் ரதி, சரியான கெட்டிக்காரி, ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி அதுல படிச்சு தன்னுடைய திறமை எல்லாத்தையும் அடக்கிட்டு தன் வாழ்க்கைக்குள்ள புகுந்து வீட்டு பெண்ணாக மாறி போன வீர பெண். அது நல்லா வாழணும் என்று எப்பொழுதுமே ரதியக்காவை சொல்லாமல் இருந்த நாள் இல்லை. அதே போல ரதியக்காவும் வெல்லும் நேரம் எல்லாம் டீச்சர்களா பார்ப்போம், பவி எப்படி ஏதாவது சோமா இருக்கிறீங்களோ, இந்த அன்பை அவருடைய கணவருக்கு மூட்டி வளர்த்து எனக்கு அவருடைய குடும்பமே எங்களுக்காக நேற்று கூட ஓடி வந்தார். மிக்க சந்தோஷம். அந்த புத்தகத்தை வெளியிடுறதுல முதல் தேதியை என்னுடைய அக்காவும் என்னுடைய இன்னொரு அக்காவான ரதியக்காவும் அதை கேட்டுக்கொள்றேன். என்னுடைய அக்காவை நடக்க முடியாது, அதனால் அங்கேயே சென்று கொடுக்கிறேன். ரதியக்காவுக்கு இங்கே இருக்கிறோம். ரதியக்கா ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆத்மா சாந்தி
இந்த நூல் அவ பாடசாலையில் படித்த பொழுது அந்த பாடசாலை வெள்ளி விழா 25வது ஆண்டு நிகழ்ச்சிக்காக அந்த பாடசாலையில் அரங்கேற்றப்பட்ட நாடகத்தை ஞாபகத்தில் கொண்டு எழுதிய புத்தகம். கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். அவர்களுடைய 11 வயதுகளில் இந்த நூல் அவருக்குள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த நூல் சொல்லும். ஏன் எழுதினேன் என்பது பற்றியும் இதற்கான முன்னுரியை பேராசிரியர் ஸ்ரீகணேசன் அவர்களும், அணிந்துரிய தேவராஜா எங்களுடைய சத்தியமேனையின் தேவராஜா அண்ணா தேவர் அண்ணாவும் தந்தது. நூலை விரைவாக அச்சிட்டு தந்ததற்கும் நன்றி கூறி, இந்த புத்தகங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு புத்தகத்தை மாத்திரம் வாங்கி செல்லுங்கள். ஏனென்றால் நூல்கள் பரவல் அடைய வேண்டும், முடங்கக் கூடாது, நூல்கள் பரவல் அடைய வேண்டும். அந்த வகையில் நான் முதலாவது பிரதியை எங்கள் ரதியக்காவிற்கு அளிக்கின்றேன். என்னுடைய அக்கா பெரியக்காவிற்கு அளிக்கின்றேன். இந்த நூல் வந்து சேர்ந்தாலும் இன்னும் 2 நூல்களை, ஒன்று திருமதி செந்தில் மாமி அவர்களுக்கும் அம்மாவினுடைய உற்ற பயணி நாச்சியார் அம்மா அவர்களுக்கும் அளிக்கின்றேன். எனக்கும் புத்தகங்கள் வந்து சேரும். எம்ஜிஆர் என்ற இயக்குனர் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அதனை இப்ப ஒளிபரப்ப முடியாது. இதனை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். பார்க்க விரும்புபவர்கள் மேற்கட்டிற்கு வந்து அந்த காணொலியை பார்த்து பின் உணவருந்தும் இன்னும் ஆயத்தமாக